இப்போது இந்த கோர்ஸில் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு கேட்டிங்கன்னா, இப்போ வந்து எப்படி ஒரு போர்ட்ஃபோலியோ வந்து பில்ட் பண்ணுறது, ஒரு ஹை ரிட்டர்ன் போர்ட்ஃபோலியோன்னா உங்களுக்கு வந்து இப்போது நம்ம ஒரு ஸ்டாக்கை பை பண்ணி ஒரு ஸ்டாக்கை செல் பண்ணுவோம், ஓகேங்களா? ஸோ இது இது இல்லாமல் டோட்டலாக பேஸ்கெட் ஆஃப் ஸ்டாக்ஸ், அதாவது வந்து ஒரு 10 ஸ்டாக் 20 ஸ்டாக்ஸ் வந்து நம்ம பை பண்ணி அந்த 10 ஸ்டாக் 20 ஸ்டாக்ஸ்லேயே மேற்கொண்டு இன்வெஸ்ட் பண்ணிகிட்டு இருப்போம். இதுக்கு பேர் தான் வந்து போர்ட்ஃபோலியோ, ஓகேங்களா? அந்த போர்ட்ஃபோலியோ அப்படின்னா என்னென்னா டைவர்சிஃபைடாக இருக்கும். அதாவது ஒரே இண்டஸ்ட்ரியில் திரும்ப திரும்ப நம்ம ஸ்டாக் வாங்க மாட்டோம். மல்டிபிள் இண்டஸ்ட்ரியில் பிரித்து போட்டிருப்போம். ஸோ நிறைய ஸ்டாக்கில் பிரித்து ஒன்று கம்மியானாலும் ஒன்று அதிகமாகும்போது நமக்கு வந்து ரிஸ்க் வந்து அதுவே மேனேஜ் பண்ணிக்கும், சரிங்களா? இப்போ வந்து இந்த கோர்ஸில் வந்து நம்ம அதான் பார்க்க போகிறோம், சரிங்களா? எப்படி வந்து ஒரு போர்ட்ஃபோலியோ பில்டு பண்ணுறது. இது வந்து நார்மலாக யார் வேணாலும் பண்ணலாம், ஓகேங்களா? அதாவது கொஞ்சம் எக்ஸ்பீரியன்ஸ் இருந்து கொஞ்சம் அண்டர்ஸ்டாண்டிங் இருந்துச்சுன்னா நீங்கள் வந்து பண்ணலாம். இப்போ போர்ட்ஃபோலியோங்கிறது வந்து ஹை ரிட்டர்னுக்காக போர்ட்ஃபோலியோ வந்து நம்ம பண்ணுறோம், சரிங்களா? இப்போது ஸோ எனக்கு தெரிஞ்ச மெத்தடு வந்து நான் உங்களுக்கு சொல்லித்தரேன். இப்போ வந்து ஹை ரிட்டர்ன் அப்படின்னா இயர்லி வந்து 200% to 300%, அதாவது மல்டி பேக்கர் இன்வெஸ்டிங் சொல்லுவாங்க. மல்டி பேக்கர் ஸ்டாக் நம்ம எப்படி செலக்ட் பண்ணுறது, எப்படி வந்து அந்த மாதிரி ஸ்டாக் வந்து பார்த்திங்கன்னா இப்போ 10 ரூபா இருக்குது அப்படின்னா ஒரு வருஷம் கழிச்சு இது 30 ரூபா போயிடும், சரிங்களா? அந்த ஸ்டாக்கெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா மல்டி பேக்கர் ஸ்டாக்னு சொல்லுவாங்க. அதாவது வந்து 10 ரூபாயிலேருந்து 20 ரூபா போச்சு அப்படின்னாலே உங்களுக்கு வந்து எவ்வளோ ஆச்சு, 200% இன்க்ரீஸ் ஆகிருக்கும், சரிங்களா? இந்த மாதிரி வந்து டபுள் மடங்கு ட்ரிபிள் மடங்கு இன்க்ரீஸ் ஆகிட்டு போகிறதுக்கு பேர் தான் மல்டி பேக்கர். ஸோ இந்த மாதிரி ஸ்டாக்ஸுக்கு என்ன கேரக்டரிஸ்டிக்ஸ் இருக்கும், ஏன் இந்த மாதிரி கம்பெனிஸ் மட்டும் இந்த மாதிரி ஒரு வருஷத்தில் வந்து 3 டைம் 4 டைம் இன்க்ரீஸ் ஆகுது, அந்த மாதிரி வந்து எப்படி நம்ம செலக்ட் பண்ணுறது, என்ன நேச்சர் அந்த ஸ்டாக்குக்கு அப்படிங்கிறது தான் வந்து நம்ம பார்க்க போகிறோம். ஸோ அதை வச்சு எப்படி பில்டு பண்ணுறது போர்ட்ஃபோலியோ. ஸோ ரிஸ்க்கு இருக்குது இல்லைங்களா, அந்த ரிஸ்க்கை எப்படி மேனேஜ் பண்ணி பில்டு பண்ணுறது, எப்படி நம்ம வாங்கணும், அதை எப்படி செல் பண்ணணும் அப்படிங்கிறது இந்த கோர்ஸில் நீங்கள் கம்ப்ளீட்டாக தெரிஞ்சுக்குவீங்க. ஸோ அதை எப்படி பண்ணுறது ஈஸியாக அப்படிங்கிறத நான் உங்களுக்கு சொல்லித்தரேன். அதனால் ஃபைனலாக ஸ்கிப் பண்ணாமல் நீங்கள் பாருங்கள். இப்போ ஃபஸ்ட்டு வந்து பார்க்க வேண்டியது வந்து ஃபஸ்ட்டு நீங்கள் தெரிஞ்சுக்க வேண்டிய விஷயம் வந்து இன்வெஸ்டிங் பொறுத்த வரைக்கும் குவான்டிடேட்டிவ் அனலைசஸ் அண்டு குவாலிட்டேட்டிவ் அனலைசஸ்ன்னு சொல்லுவாங்க. குவான்டிடேட்டிவ் அனலைசஸ் அப்படின்னா இப்போ வந்து குவான்டிடேட்டிவ் அப்படின்னு சொன்னாலே அந்த பேரில் வந்து மெஷர் பண்ணக்கூடிய தன்மை வந்துடுது, ஓகேங்களா? அதாவது வந்து நீங்கள் வந்து இப்போ ப்ராஃபிட்டு, பேலன்ஸ் ஷீட்டு, அந்த கம்பெனியோட பர்ஃபார்மன்ஸு, இது எல்லாமே வந்து இந்த ப்ராஃபிட் பேலன்ஸ் ஷீட்லேயே வந்துடும், சரிங்களா? ஸோ இப்போ நீங்கள் கண்ணில் பார்த்து நீங்கள் மெஷர் பண்ணக்கூடிய இந்த அக்கௌண்டிங் ஸ்டேட்மெண்ட் எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா குவான்டிடேட்டிவ் அனலைசஸ். இதை வச்சு நம்ம ஒரு கம்பெனி அனலைஸ் பண்ணுறதுங்கிறது வந்து குவான்டிடேட்டிவ், ஓகேங்களா? குவாலிட்டேட்டிவ் அனலைசஸ் அப்படின்னு என்னென்னா, குவாலிட்டேட்டிவ் அப்படின்னா உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா அந்த பிஸ்னஸ், அவங்க என்ன பிஸ்னஸ் பண்ணுறாங்க, சரிங்களா? அதோட பொலிட்டிக்கல் ஆஸ்பெக்ட் என்ன, அதாவது அந்த இண்டஸ்ட்ரி வந்து பொலிட்டிக்கல் இன்ஃப்ளூயன்ஸ் இருக்கா, அது வந்து எந்த அளவுக்கு தேவையான இண்டஸ்ட்ரீஸு, அது அந்த அந்த இண்டஸ்ட்ரீஸில் வந்து எந்த அளவுக்கு வந்து பாலிசிஸ் எல்லாம் மேக் பண்ணியிருக்காங்க, இந்த மாதிரி விஷயங்கள்லாம் வந்து பொலிட்டிக்கலாக எப்படி ஆஸ்பெக்டில் இந்த பிஸ்னஸ் வந்து வருது அப்படிங்கிறத நம்ம பார்க்கணும். என்விரான்மெண்ட்டுக்கு ஏதாவது ப்ராப்ளம் பண்ணக்கூடிய இண்டஸ்ட்ரியா, ஸோ அந்த மாதிரியான விஷயங்கள்லாம் இருக்குது. இந்த பிஸ்னஸ் வந்து என்ன மாதிரியான நேச்சர், அதாவது ட்ரேடிங்கா இல்லை மேனுஃபேக்சரிங்கா இல்லை வந்து பார்த்திங்கன்னா அக்ரிகல்ச்சர் சம்மந்தப்பட்டதா இல்லை ஃபார்மாசூட்டிக்கல் இண்டஸ்ட்ரி சம்மந்தப்பட்டதா அப்படிங்கிற பேசிக் அந்த பிஸ்னஸோட நேச்சர். அதே மாதிரி அந்த கம்பெனியோட ஸ்பெசிஃபிக் வந்து காம்படிட்டிவ் அட்வான்டேஜ், ஓகேங்களா? இப்போ எக்ஸாம்பிள் வந்து ஹமாம் சோப் இருக்குது, லைபாய் சோப் இருக்குது அப்படின்னா புதுசாக நம்ம ஒரு சோப் நம்ம சின்ன பிராண்டு போட்டு தயாரிச்சு நம்ம சேல் பண்ணுறோம் அப்படின்னா யாரும் அவ்வளோ சீக்கிரம் வாங்க மாட்டாங்க. ஏன்னா அந்த பிராண்டு வந்து அவ்வளோ ஆடு கொடுத்து அவ்வளோ ட்ரஸ்ட் கிரியேட் பண்ணி வச்சுருக்காங்க, சரிங்களா? சரி எதுக்கு பிரச்சனை அப்படின்னு சொல்லி இந்த ப்ராடக்டே வாங்கிட்டு போயிடுவோம்னு சொல்லி அதுதான் வாங்குவாங்க. அதனால் அந்த பிராண்டு வந்து அவங்களுக்கு காம்படிட்டிவ் அட்வான்டேஜாக இருக்குது, சரிங்களா? இன்னொன்று, இப்போ ஆப்பிள் கம்பெனி எடுத்துக்கிட்டிங்கன்னா அவங்களோட ஃபோன் வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஒரு காம்படிட்டிவ் அட்வான்டேஜ் இருக்குது. மற்ற என்ன தான் நீங்கள் ஆண்ட்ராய்டு ஃபோன் இருந்தாலுமே அவங்களோட மார்க்கெட் ஷேரை நீங்கள் உடைக்க முடியாது. ஸோ அதனால் புதுசாக ஒரு கம்பெனி வந்து உடச்சி உள்ளே போயிட முடியாது, ஓகேங்களா? இது வந்து ஒரு காம்படிட்டிவ் அட்வான்டேஜ். இந்த மாதிரி விஷயங்கள்லாம் வந்து குவாலிட்டேட்டிவ் நேச்சர் ஆஃப் த பிஸ்னஸ். இப்போ வந்து பார்த்தீங்கன்னா மேக்ஸிமம் வந்து ஒரு பெரிய இன்வெஸ்டர், சக்ஸஸ்ஃபுல் இன்வெஸ்டருக்கும் ஒரு ஃபெயில்டு இன்வெஸ்டருக்கும் வந்து என்ன வித்தியாசம் அப்படின்னு கேட்டிங்கன்னா இந்த குவாலிட்டேட்டிவ் தான் வித்தியாசம், சரிங்களா? இந்த குவான்டிடேட்டிவ் வந்து மேக்ஸிமம் எல்லாருமே அனலைஸ் பண்ணிடுவாங்க. இது எல்லாருமே வந்து நம்ம கண்ணில் பார்க்கக்கூடிய விஷயம். ஆனால் இதுக்கும் வந்து ஸ்கில்ஸ் தேவை, நமக்கு என்னங்கிறது தெரியணும். ஆனால் இருந்தாலும் வந்து இதை வந்து அனலைஸ் பண்ணுறதுங்கிறது வந்து ஒன் ஆஃப் த பார்ட் ஈக்குவேஷன், ஓகேங்களா? ஆனால் அதர் பார்ட் வந்து பார்த்தீங்கன்னா இந்த குவாலிட்டேட்டிவ், அதாவது அந்த ஃப்யூச்சரில் அந்த பிஸ்னஸ் எப்படி போகும் அப்படிங்கிறதெல்லாம் இதுதான் டிசைட் பண்ணும், சரிங்களா? இதுதான் வந்து பேஸ்மெண்ட்டு. இந்த பிராண்டு, ப்ராடக்ட்டு, அவங்க என்ன ப்ராடக்ட் வச்சுருக்காங்க,
அவங்களோட கஸ்டமர் பேஸ் என்ன அப்படிங்கிறதெல்லாம் வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஒரு ஃபியூச்சர் ஓரியன்ட் திங். இதை வச்சு தான் நம்ம வந்து இந்த பிஸ்னஸ் வந்து சர்வைவ் ஆகுமா இல்லையாங்கிறத நம்ம கண்டுபிடிக்க முடியும். அதே மாதிரி மேனேஜ்மெண்ட், ஓகேங்களா, அந்த மேனேஜ்மெண்ட் வந்து யார் ரன் பண்ணுறா, எந்த அளவுக்கு வந்து அந்த மேனேஜ்மெண்ட்டோட கெப்பாசிட்டி இருக்குது அப்படிங்கிறத வந்து இம்பார்ட்டன்ட். ஓகேங்களா, இதெல்லாம் குவாலிட்டேட்டிவ் நேச்சர் ஆஃப் த பிஸ்னஸ். இதெல்லாம் கண்ணில் நம்ம பார்த்துட முடியாது. டக்குன்னு ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு மாதிரி திங்க் பண்ணுவாங்க. இப்போ வந்து ஒரு பிஸ்னஸை ஒரு ப்ராடக்ட் நல்ல ப்ராடக்டாக கெட்ட ப்ராடக்டாக அப்படிங்கிறது ஒவ்வொருத்தர் ஒரு மாதிரி திங்க் பண்ணுவாங்க. ஸோ இந்த மாதிரி விஷயங்கள்லாம் வந்து பார்த்தீங்க அப்படின்னா குவாலிட்டேட்டிவ் நேச்சர் ஆஃப் த பிஸ்னஸ். சரிங்களா, இப்போ வந்து நம்ம வந்து என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, இப்போ வந்துட்டு அதுக்கு அடுத்து வந்து எக்கனாமிக் மோட். இப்போ எக்கனாமிக் மோட் அப்படின்னா என்னென்னா, அந்த காலத்துலலாம் நம்ம ஏற்கனவே நிறைய வீடியோஸில் பார்த்துருக்கோம். நம்ம வீடியோஸை பொறுத்த வரைக்கும் என்னென்னா, நீங்கள் வந்து எல்லா சேனல்லையும் அதாவது நம்ம சேனலில் இருக்கிற எல்லா வீடியோஸையும் நீங்கள் பாருங்கள். பார்த்தீங்கன்னா தான் உங்களுக்கு வந்து புரியும். இன்னும் நிறைய விஷயங்கள் வந்து ஒவ்வொன்றிலையும் சொல்லியிருக்கு. அதனால் இப்போ ஒரு 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 கோட்டை இருக்குன்னு வச்சுங்களேன். அரசர் காலத்தில் அந்த கோட்டை இருக்கும். இந்த இதில் வந்து பார்த்தீங்க, ஓகேங்களா, இப்போ வந்து அரசர் காலத்துலலாம் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு கோட்டை இருக்கும். அந்த கோட்டையை சுற்றி வந்து நம்ம வந்து ஒரு குழி வெட்டி வச்சுருப்பாங்க. அதில் முதலையெல்லாம் விட்டுருப்பாங்க. ஓகேங்களா, இப்போ எதுக்காக அப்படின்னா, இந்த கோட்டையை டச் பண்ணணும்னா இதை தாண்டி நீங்கள் வர முடியாது. ஓகேங்களா, ஸோ இப்போது எக்கனாமிக் மோட் அப்படிங்கிறது வந்து பிஸ்னஸ்க்கு வந்து இம்பார்ட்டன்ட். இப்போ 2 வகையான எக்கனாமிக் மோட் இருக்குது. சரிங்களா, ஒன்று வந்து அந்த கவர்மெண்ட்டுனாலேயே இல்லை ஒரு கவர்மெண்ட்டுனாலேயோ இல்லை வந்து பார்த்திங்கன்னா ஒரு எக்கனாமிக் பாலிசி கவர்மெண்ட் போடுற பாலிசினாலேயோ இல்லை பீப்புளோட கல்ச்சர் பேஸ்டாவோ ஒரு எக்கனாமிக் மோட் வந்து ஒரு சில பிஸ்னஸ்க்கு ஆட்டோமேட்டிக்காகவே கிரியேட் ஆயிரும். சரிங்களா, இப்போது ஃபார் எக்ஸாம்பிளுக்கு வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஆப்பிள் கம்பெனி எடுத்துக்கிட்டிங்க அப்படின்னா, அவங்க வந்து அந்த ப்ராடக்ட்டை வந்து புதுசாக வந்து இன்வென்ட் பண்ணாங்க. சரிங்களா, புதுசாக கண்டுபிடிச்சி இன்வென்ட் பண்ணி அதை ஒரு பிராண்ட் ஆக்குனாங்க. அதனால் அந்த டைமில் அதை யாரும் பண்ண முடியல. அதனால் அந்த கம்பெனி வளர வளர அந்த ப்ராடக்ட்டை வந்து ரொம்ப குவாலிட்டியாக பண்ணிட்டாங்க. சரிங்களா, இப்போ அந்த குவாலிட்டிங்கிறதுனால யாருமே அந்த அளவுக்கு ஈக்குவலாக வந்து கொடுக்க முடியாது. அப்படி கொடுக்க முடியணும் அப்படின்னா அத்தனை வருஷம் அவங்க வந்து அந்த எஃபோர்ட் போட்டிருக்கணும். இன்னொன்று, அவங்க புதுசாக ஏதாவது ஒரு விஷயத்தை அந்த மாதிரி கண்டுபிடிச்சிருக்கணும். இதை விட பெட்டரான ப்ராடக்ட்டை அவங்க பண்ணியிருக்கணும். சரிங்களா, இது அப்போது இந்த அளவுக்கு வந்து ஸ்பெண்ட் பண்ணி இன்வெஸ்ட் பண்ணி அவங்க வந்து அந்த பிராண்டாகவும் மாற்றிருக்கணும். சரிங்களா, ஸோ இப்படி இருக்கிற விஷயம் வந்து இப்போ இருக்கிற ஒரு கம்பெனினால டக்குன்னு அதை பண்ணிட முடியாது. ஓகேங்களா, அப்போது ஒரு 20 வருஷம் 30 வருஷம் தேவைப்படும். ரொம்ப பெரிய அமௌண்ட் தேவைப்படும். ஸோ இதே மாதிரி தான் இந்த கோட்டையை உடைக்கணும்னா அது பண்ணவே முடியாது அப்படின்னு கிடையாது. ஆனால் அது பண்ணணும்னா ரொம்ப ரொம்ப கஷ்டமான ஒரு விஷயம். சரிங்களா, ரொம்ப எஃபோர்ட் போட வேண்டியது இருக்கும். அந்த எஃபோர்ட்டோட கெப்பாசிட்டிக்கு அவங்க இருக்கணும். அப்படி இருந்தால் மட்டும்தான் அந்த எக்கனாமிக் மோட்டை வந்து உடைக்க முடியும். ஸோ அதனால் இந்த சுற்றி ஒரு ஒரு தடுப்பு சுவர் மாதிரி ஒரு பிஸ்னஸை சுற்றி இதாயிரும். ஓகேங்களா, இப்போ எக்ஸாம்பிள் வந்து சிகரெட் கம்பெனி எடுத்துக்கிட்டிங்க அப்படின்னா, சிகரெட் கம்பெனி வந்து பார்த்தீங்க அப்படின்னா இப்போ ஐடிசிஎல் எடுத்துக்கிட்டிங்க அப்படின்னா அது ஒரு எக்கனாமிக் மோட் இருக்குது. ஏன்னா அந்த கம்பெனிக்கு அப்புறம் யாருக்கும் லைசன்ஸ் கொடுக்கல, சிகரெட் லைசன்ஸ். இப்போ அதனால வந்து இவங்க ஒருத்தர் தான் பண்ண முடியும் அப்படிங்கிற லெவலுக்கு வந்து அந்த இடத்துல வந்துருச்சு. ஓகேங்களா, ஸோ அதே மாதிரி பேங்கிங் செக்டர் எடுத்துக்கிட்டிங்க அப்படின்னா ஒரு 20-30 பேங்க் இருக்குன்னு நினைக்கிறேன், அப்ரூவ்டு பேங்க்கு. இப்போ அந்த பேங்க் வந்து பார்த்தீங்க அப்படின்னா அதுக்கு மேலே லைசன்ஸே கொடுக்கல. பேங்கிங் புதுசாக யாராவது பேங்க் ஆரம்பிக்கணும் அப்படின்னு சொல்லி லைசன்ஸ் கொடுக்கல. எல்லா பேங்க்குமே ரொம்ப வருஷத்துக்கு முன்னாடி ஆரம்பித்தது தான். இன்றைக்கி வந்து புதுசாக யாரும் ஆரம்பிக்கல. அதை மெர்ஜ் பண்ணி ஒரு சில பேங்க்கை வந்து மெர்ஜ் பண்ணி அவங்க வந்து பேரை மாற்றிக்கிட்டாங்களே தவிர அந்த பேங்க்கெல்லாம் வந்து முன்னாடியே ரொம்ப வருஷத்துக்கு முன்னாடியே ஆரம்பித்த பேங்க் தான். ஏன்னா அதுக்கப்புறம் பேங்கிங் லைசன்ஸே கொடுக்கல. அப்படிங்கும்போது இப்போ இவ்வளோ பேர் தான் இருக்காங்க. அப்படிங்கும்போது இவங்களுக்கு ஆட்டோமேட்டிக்காகவே என்ன ஆயிடுது, இவங்க தான் பிஸ்னஸில் இருக்க முடியுங்கிற ஒரு மோட் கிரியேட் ஆயிடுது. ஒன்று அவங்களா கிரியேட் பண்ணதாக இருக்கும், இல்லைன்னா கவர்மெண்ட் கிரியேட் பண்ணதாக இருக்கும். சரிங்களா, அதாவது கவர்மெண்ட் போட்ட ஒரு பாலிசினால இவங்களுக்கு அந்த ஒரு ஸ்ட்ரென்த்து கிடச்சிருக்கும். ஓகேங்களா, இந்த மாதிரி எக்கனாமிக் மோட் அப்படிங்கிறது வந்து எல்லா பிஸ்னஸுக்குமே ஒரு வகையில் இருக்குது. ஓகேங்களா, ஒவ்வொரு பிஸ்னஸுமே வந்து ஒவ்வொரு கம்பெனியுமே வந்து பார்த்தீங்கன்னா ஒரு சர்டன் யூனிக் செல்லிங் பாயிண்ட் இருக்கும். சரிங்களா, இது வந்து என்னோட பொருள் வந்து இந்த செக்மெண்ட்டில் இந்த இடத்துல பெஸ்ட் அப்படிங்கிறது. அப்போ அப்படிங்கும்போது எல்லாத்துக்குமே சேல்ஸ் நடக்குது. எல்லாருமே அவங்கவுங்களோட மார்க்கெட் ஷேரை அவங்கவுங்க கெயின் பண்ணிட்டு தான் இருக்காங்க. ஓகேங்களா, இப்போ இந்த மாதிரி எதுவுமே இல்லாமல் ஒரு பிஸ்னஸ் வந்து சும்மா வந்து பார்த்தீங்கன்னா ஏனோ தானோன்னு ஒரு விஷயத்தை ரன் பண்ணும்போது எல்லாரும் பண்ணுறதை நானும் பண்ணுறேன், எந்த ஸ்ட்ராட்டஜியும் இல்லை அப்படிங்கும்போது அந்த இடத்துல அந்த பிஸ்னஸ் வந்து எப்போ வேணால் காணாமல் போகிற சான்ஸ் இருக்குது. ஓகேங்களா, இப்போது இந்த எக்கனாமிக் மோட்டுனால தான் ஒரு கம்பெனி வந்து லாங் டேர்ம் சர்வைவல் வந்து ஆகிறதுக்கு சான்சஸ் அதிகம். அதனால வந்து இந்த எக்கனாமிக் மோட் இருக்கான்னு பார்க்கணும். எப்படி பார்க்கலாம் அப்படின்னா, மேஜராக வந்து இயர் ஆன் இயர் சேல்ஸ் வந்து இன்க்ரீஸ் பண்ணிகிட்டே போயிட்டு இருக்காங்க. அப்போ மக்கள் வந்து வாங்கிட்டே இருக்காங்கன்னு அர்த்தம். ஓகேங்களா, அப்போ கரெக்டாக வந்து அந்த இயர் ஆன் இயர் சேல்ஸ் வந்து இத்தனை பர்சன்டேஜ் 15% 10% இன்க்ரீஸ் ஆகிட்டே போயிட்டு இருக்கு அப்படின்னா அப்போ அந்த இடத்துல வந்து ஏதோ ஒரு விஷயம் வந்து அவங்க கரெக்டாக பண்ணுறாங்கன்னு அர்த்தம். சரிங்களா, அக்கௌண்டிங் ஃபார்மேட்டில் கண்டுபிடிக்கணும்னா
அப்படி உங்களுக்கு வந்து இன்னும் டவுட்டாக இருந்தால் அது அவங்க என்ன சேல் பண்ணுறாங்க, என்ன ப்ராடக்ட், எதனால் மக்கள் வாங்குறாங்க அப்படிங்கிறது நீங்கள் போய் பார்த்தீங்கன்னா அப்போ அந்த இடத்துல உங்களுக்கு ஒரு ஐடியா கிடைக்கும். சரிங்களா? இதுதான் வந்து எக்கனாமிக் மோட்டு. இப்போ வந்து பார்த்தீங்கன்னா நம்ம ஒரு போர்ட்ஃபோலியோ பில்டு பண்ணுற இடத்துக்கு வந்துடுவோம். சரிங்களா? இப்போ இந்த வீடியோ வந்து நீங்கள் பிகினராக இருந்தீங்கன்னா, புதுசாக இருந்தீங்க அப்படின்னா, நீங்கள் வந்து என்னோட சேனல்லையே வந்து கம்ப்ளீட் ஸ்டாக் மார்க்கெட் கோர்ஸ் ஃபார் பிகினர்ஸ் அப்படின்னு போட்டிருப்பேன். அந்த வீடியோவை பார்த்துட்டு அதுக்கப்புறமா இதை பாருங்கள். என்னோட எல்லா வீடியோஸும் பாருங்கள். ஏன்னா ஒவ்வொன்றிலையும் ஒவ்வொரு விஷயம் இருக்கும். அதனால் ஒன்றுக்கு ஒன்று ரிலேட்டடாக தான் இருக்கும். அதனால் வந்து ஒன்று மிஸ் பண்ணிங்கனாலும் இன்னொரு விஷயம் உங்களுக்கு தெரியாமல் போயிடும். அதனால் எந்த வீடியோவும் வந்து முக்கியம் இல்லை அப்படிங்கிற மாதிரி எதுவுமே கிடையாது. எல்லாமே வந்து இம்பார்ட்டன்ட் தான். ஸோ இப்போ வந்து பார்த்தீங்க அப்படின்னா, இப்போ போர்ட்ஃபோலியோ எப்படி பில்டு பண்ணுறது அப்படிங்கிறத நம்ம பார்க்க போகிறோம். ஃபஸ்ட்டு வந்து பார்த்தீங்கன்னா, நம்ம வந்து நிறைய க்ரைட்டீரியா இருக்குது. இப்போ ஒரு ஸ்டாக் வந்து நம்ம ஃபில்டர் பண்ணுறதுக்கு வந்து நிறைய க்ரைட்டீரியாஸ் இருக்குது. இந்த மாதிரி தான் இருக்கணும். ஃபஸ்ட்டு அவங்களோட ஈக்விட்டி வந்து இந்த மாதிரி இருக்கணும். ரேஷியோ நிறைய மெட்ரிக்ஸ் அப்படின்னு சொல்லுவோம், அளவீடுகள் அப்படிங்கிறது நமக்கு இருக்குது. சரிங்களா? இப்போ இந்த மெட்ரிக்ஸை வந்து நம்ம எப்படி வந்து பார்க்குறது, என்னென்ன மெட்ரிக்ஸ் எல்லாம் இருக்குது அப்படிங்கிறத பார்த்தோம் அப்படின்னா, இப்போ நம்ம வந்து டேரெக்டாக ஸ்க்ரீனர்னு சொல்லி ஒரு வெப்சைட் இருக்குது அப்படின்னு நம்ம ஏற்கனவே நம்ம பார்த்துருக்கோம். அந்த ஸ்க்ரீனர் வெப்சைட்டுக்கு போயிடுவோம். சரிங்களா? இதுதான் வந்து screener.in அப்படின்னு சொல்லி வெப்சைட்டுக்கு போயிட்டு நீங்கள் என்ன பண்ணணும் அப்படின்னா, ஸோ இப்போ ஸ்க்ரீனர் போயிட்டு இந்த ஸ்க்ரீன்ஸ் அப்படின்னு சொல்லி இந்த மெனு இருக்கும். அதை கிளிக் பண்ணிங்க அப்படின்னா கிரியேட் நியூ ஸ்க்ரீன் அப்படின்னு சொல்லியிருக்கும். அப்போ இந்த கிரியேட் நியூ ஸ்க்ரீனை வந்து கிளிக் பண்ணிங்க அப்படின்னா இதில் வந்து சர்ச் கொரி வந்து கேட்போம். ஓகேங்களா? இப்போ அந்த கொரியில் நான் இந்த கொரியை பேஸ்ட் பண்ணுறேன். நீங்கள் வந்து இந்த கொரி உங்களுக்கு வேணும் அப்படின்னா இந்த வீடியோவை பாஸ் பண்ணி இதே மாதிரி டைப் அடிச்சுக்கோங்க. ஓகேங்களா? ஏன்னா அட்லீஸ்ட் கொஞ்சம் டைப் அடிச்சு பழகுங்க அப்படிங்கிறதுனால தான் நான் அதை கொடுக்கல. நீங்கள் வந்து ரொம்ப சிம்பிளான மேட்ரு தான். ஓகேங்களா? டெப்ட் டு ஈக்விட்டி ரேஷியோ. ஓகேங்களா? இது வந்து டெப்ட் டு ஈக்விட்டி ரேஷியோ அப்படின்னு சொல்லி நமக்கு ஒன்று இருக்குது. ஓகேங்களா? அது வந்து என்ன அப்படிங்கிறது தான் நம்ம வந்து இது வந்து 1க்கு கீழே இருக்கணும். டெப்ட் டு ஈக்விட்டி ரேஷியோ 1க்கு கீழே இருக்கணும் அப்படின்னு சொல்லி நம்ம கொடுக்குறோம். ஃபர்ஸ்ட் கண்டிஷன். ரெண்டாவது அண்டுகேட் போடுறோம். அண்டுகேட் அப்படின்னா இது எல்லாமே சரியாக இருக்கணும். இந்த ஒவ்வொரு கண்டிஷனுமே வந்து மேட்ச் ஆனால் தான் அந்த ரிசல்ட் நமக்கு வரணும் அப்படிங்கிறதா வந்து அண்டுகேட் அப்படின்னு நம்ம சொல்கிறோம். ஸோ அல்லது தமிழில் சொல்ல போனால் மற்றும் அப்படின்னு சொல்லுவோம் இல்லைங்களா? அந்த மாதிரி இப்போ டெப்ட் ஈக்விட்டி ரேஷியோ வந்து பிலோ 1 அப்படி இருக்கணும். ஓகேங்களா? அந்த கண்டிஷனில் இருக்கணும். டெப்ட் ஈக்விட்டி ரேஷியோ அப்படின்னா என்னென்னு நான் சொல்கிறேன். ரெண்டாவது மார்க்கெட் கேபிட்டலைசேஷன் டு சேல்ஸ் அப்படிங்கிறது வந்து 2க்கு கீழே இருக்கணும். சரிங்களா? மார்க்கெட் கேபிட்டலைசேஷன்ஸ் டு சேல்ஸ் அப்படிங்கிறது 2க்கும் கீழே இருக்கணும். அப்படின்னா என்ன அப்படிங்கிறதையும் நான் சொல்கிறேன். இப்போ இது வந்து ப்ரைஸ் டு புக் வேல்யூ, அது வந்து பிலோ 3 இருக்கணும். சரிங்களா? 3ங்கிற வேல்யூக்கு கம்மியாக இருக்கணும். என்டர்பிரைஸ் வேல்யூ டு எபிடேட்டா அது வந்து பார்த்தீங்க அப்படின்னா 5க்கும் கம்மியாக இருக்கணும். சரிங்களா? இந்த மார்க்கெட் கேபிட்டலைசேஷன் அப்படிங்கிறது வந்து 300 கோடி, அதாவது 300 அப்படின்னா 300 கோடின்னு அர்த்தம். 300 கோடிக்கும் வந்து அதிகமாக இருக்கணும். மார்க்கெட் கேபிட்டலைசேஷன் 300 கோடி கம்மியாக இருக்கிற கம்பெனிஸ் வந்து இதில் செலக்ட் பண்ண வேண்டாம் அப்படின்னு நம்ம சொல்லியிருக்கோம். அதே மாதிரி பிளட்ஜ்டு பர்சன்டேஜ், அதாவது வந்து ஷேர்ஸை வந்து பிளட்ஜ் பண்ணி கடன் வாங்குவாங்க. ஓகேங்களா? அந்த பர்சன்டேஜ் வந்து 1க்கும் கம்மியாக இருக்கணும். ஓகேங்களா? ஸோ 1ங்கிறது ஒரு ரேஷியோ, அது எப்படிங்கிறத நான் சொல்கிறேன். அந்த 1க்கும் கம்மியாக இருக்கணும். ரெண்டாவது பிஇஜி ரேஷியோ, ப்ரைஸ் டு ஏர்னிங் க்ரோத் அப்படின்னு சொல்லுவோம். சரிங்களா? அதாவது ப்ரைஸ் டு ஏர்னிங் அப்படிங்கிறது வந்து பிஇ ரேஷியோன்னு சொல்லுவோம். அந்த பிஇ ரேஷியோ டிவைடட் பை லாஸ்ட் இயர் இபிஎஸ், அதாவது ஏர்னிங் பர் ஷேர். ஓகேங்களா? இல்லைன்னா லாஸ்ட் இயர் ஏர்னிங்ஸ் என்ன இருது இப்போ ஒரு அதை வந்து நான் உங்களுக்கு வந்து அந்த இடத்துல எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். ஸோ இந்த ரேஷியோ வச்சு தான் நம்ம வந்து ஃபில்டர் பண்ண போகிறோம். ஸோ இந்த ரேஷியோ வச்சு நம்ம ஃபில்டர் பண்ணும்போது ரெண்டு கொரின்னு நீங்கள் பட்டன் கிளிக் பண்ணிங்கன்னா இதில் வந்து நிறைய ஸ்டாக்ஸ் ஃபில்டர் ஆகி வருது. ஓகேங்களா? மங்களம் ஆர்கானிக்ஸ், குஜராத் பெட்ரோநெட்டு, என்ஆர் அகர்வால் இண்டஸ்ட்ரீஸு, பாம்பே பும்ரா, இப்போ பார்த்தீங்கன்னா வெல்ஸ்பன் கார்பரேஷனு, ஆசியன் ஆயில் ஃபீல்டு, இந்த மாதிரி நிறைய ஸ்டாக்ஸ் வந்து ஃபில்டர் ஆகிருக்கு. ஒரு 30 ஸ்டாக் ஃபில்டர் ஆகிருக்கு இந்த கண்டிஷனுக்குள்ளே வர்றது. அதாவது இது இந்த கண்டிஷனை இந்த ஸ்டாக்ஸ் எல்லாமே மேட்ச் பண்ணுது. ஓகேங்களா? கிட்டத்தட்ட வந்து 10,000 20,000 ஸ்டாக்குக்கு மேலே, அதாவது 10,000 20,000 கம்பெனிக்கு மேலே லிஸ்ட் அவுட் ஆகிருக்கு. அதனால் அதை நம்ம ஃபில்டர் பண்ணி எடுக்கணும் அப்படின்னா இந்த மாதிரியான கண்டிஷன் க்ரைட்டீரியா நமக்கு வேணும். அப்படி இருக்கிறதுனால தான் இப்போ அந்த 10,000 கம்பெனிஸ்லேருந்து நம்ம வந்து 30 கம்பெனிஸை வந்து செப்பரேட்டாக வந்து என்ன பண்ண முடியுது, பிரித்து எடுக்க முடியுது. ஓகேங்களா? ஈஸியாக. இப்போ இந்த 30 கம்பெனிஸில் அனலைஸ் பண்ணி நம்ம கொண்டு வரலாம். ஸோ இது மாதிரி நிறைய ரேஷியோஸ் இருக்குது. எல்லா ரேஷியோவுமே ஃபிக்ஸ் ஆகிற ஒரு பர்ஃபெக்டான ஸ்டாக்கை வந்து நீங்கள் கண்டுபிடிக்கவே முடியாது. அது மாதிரி ஒரு ஸ்டாக்கே இப்போ வரைக்கும் இல்லை. ஓகேங்களா? ஏன்னா ஒவ்வொன்றிலையும் பார்த்தீங்கன்னா எல்லாமே கரெக்டாக இருக்கும், ஆனால் ப்ரைஸ் அதிகம். ஏன்னா எல்லாமே கரெக்டாக இருக்கும்போது அவங்க வந்து நிறைய பேர் வாங்க ஆரம்பிச்சிருவாங்க, ப்ரைஸ் அதிகமாக இருக்கும். சரிங்களா? அதனால் வந்து பர்ஃபெக்ட் ஸ்டாக்னு எதுவுமே கிடையாது. எல்லாத்துலேயுமே ரிஸ்க் இருக்குது. இன்வெஸ்டிங்கே எப்பவுமே ரிஸ்க் இருக்குது. அந்த ரிஸ்க்கை எப்படி மேனேஜ் பண்ணுறோங்கிறத பொறுத்து மட்டும்தான் நம்மளோட ப்ராஃபிட்டுமே இருக்குது.
இப்போ வந்து என்னன்னா நம்ம வந்து இன்ட்ராடே பண்ண போகிறது கிடையாது, அதனால இன்வெஸ்டிங் பண்ண போகிறதுனால நம்ம லாங் டேர்மாக ஹோல்டு பண்ணலாம். ஓகேங்களா, நமக்கு வந்து இன்றைக்கே வித்தாகணுன்ட்டு அவசியம் இல்லை. கீழே போகிற ஸ்டாக்கை திரும்ப பை பண்ணலாம், மேலே போகிற ஸ்டாக்கை அப்படியே விட்டுடலாம். ஓகேங்களா, இந்த மாதிரி நம்ம தொடர்ந்து பண்ணிட்டு இருந்தாலே ஒரு போர்ட்ஃபோலியோ வந்து அந்த அமௌண்ட் வந்து கேபிட்டல் கெயின் ஆயிரும். சரிங்களா, இப்போ வந்து இந்த ரேஷியோஸில் ஒவ்வொன்றா என்னென்ன அப்படிங்கிறது பார்த்துருவோம். ஃபஸ்ட்டு வந்து டெப்ட் டு ஈக்விட்டி ரேஷியோ. சரிங்களா, டெப்ட் டு ஈக்விட்டி ரேஷியோ அப்படிங்கிறது வந்து ஃபஸ்ட்டு நீங்கள் என்ன அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா, இப்போ வந்து ஒரு கடன், இப்போ வந்து ஒரு ஒரு கம்பெனி இருக்குது, அந்த கம்பெனியோட ஒரு ஷேரை நீங்கள் வாங்குறீங்க அப்படின்னா அந்த கம்பெனி 100 கோடி வந்து டோட்டல் அசட் வச்சுருக்கு. ஓகேங்களா, அதாவது அதோட இடம் பில்டிங் எல்லாம் சேர்ந்து 100 கோடி அசட் வச்சுருக்கு. அதே மாதிரி 50 கோடி வந்து கடன் வச்சுருக்கு. சரிங்களா, இப்போ நாளைக்கு இந்த கம்பெனி வந்து ஃபெயில் ஆகுது. சரிங்களா, அதாவது வந்து என்னால் நடத்த முடியல, இது பேங்க்ரப்ட் ஆகுதுன்னு சொல்லுவாங்க. இப்போ அப்படி ஆகும்போது இந்த கம்பெனி 50 கோடி கடன் இருக்குது, அது பேங்க்லேருந்து வாங்கிக்கலாம், பாண்ட் இன்வெஸ்டர்கிட்டருந்து வாங்கியிருக்கலாம். சரிங்களா, பேங்க் ஆர் பாண்டு. சரிங்களா, ரெண்டுலேருந்து இந்த 50 கோடி கடன் வந்து வாங்கியிருக்கலாம். இப்போ இந்த 50 கோடி கடனுங்கிறது வந்து பார்த்தீங்கன்னா, இப்போ கம்பெனியோட இந்த 50 கோடி வந்து பணமாக வாங்கி திரும்ப என்ன பண்ணியிருப்பாங்க, பொருளாக இன்வெஸ்ட் பண்ணியிருப்பாங்க, ஏதாவது ஒன்று பண்ணியிருப்பாங்க. ஓகேங்களா, இல்லை பேங்க்கில் அமௌண்ட்டாக வச்சுருப்பாங்க. அப்போது டோட்டல் 100 கோடி அசட்டுங்கிறது இந்த 50 கோடி இன்க்ளூடு தான். சரிங்களா, இப்போ இந்த 100 கோடி அசட்டில் அப்படின்னா 100 கோடி அசட்டில் அதில் வந்து 50 கோடி திருப்பி கொடுக்க வேண்டிய அமௌண்ட்டு. சரிங்களா, அப்போது 50 கோடி கொடுத்துட்டாங்க அப்படின்னா பேங்க்குக்கு ரிட்டர்ன் பண்ணிட்டாங்க, எல்லா அசட்டையும் சேல் பண்ணி எல்லாமே இந்த கம்பெனி ஃபெயிலியர் ஆயிடுச்சு, எல்லாமே முடிஞ்ச அளவுக்கு எல்லா அசட்டையும் சேல் பண்ணி பேங்க் எல்லாம் எடுத்துட்டாங்க, பேங்க் அண்ட் பாண்ட் இன்வெஸ்டருக்குலாம் ரிட்டர்ன் பண்ணிட்டாங்க அப்படின்னா மீதி 50 கோடி அசட்டோ இல்லை சம்திங் ஏதாவது ஒன்று இருக்குது அப்படின்னா ஸோ அதுதான் வந்து இன்வெஸ்டருக்கு கிடைக்கும். சரிங்களா, இன்வெஸ்டருக்கு கிடைக்கும். இப்போ நான் என்ன சொல்கிறேன்னா, அப்போ 100 ரூபாய் இந்த கம்பெனியோட ஷேர் இருக்குது அப்படின்னா 100 ரூபா பர் ஷேர் ஓட ப்ரைஸ் அப்படின்னா இப்போது இந்த 100 ரூபாயில் 100 ரூபாய் அப்படிங்கிறது டோட்டல் நம்பர் ஆஃப் 100 ரூபாய் அப்படிங்கிறது டோட்டல் அசட்டோட ஒரு ஷேர் வேல்யூ. இப்போ எக்ஸாம்பிள் வந்து 100 கோடியை டிவைடட் பை டோட்டல் நம்பர் ஆஃப் ஷேர்ஸால் டிவைட் பண்ணோம் அப்படின்னா ஒரு 10 லட்சம் ஷேர் இருக்குது, 10 லேக் ஷேர் இருக்குது அப்படின்னு டிவைட் பண்ண அப்படின்னா ஒரு ஷேருக்கு வந்து 100 கோடி அப்படின்னா 10 லட்சத்தால் டிவைட் பண்ணோம் அப்படின்னா ஒரு ஷேருக்கு எவ்வளோ ரூபாய் அப்படிங்கிறது நமக்கு கிடைக்கும் இல்லைங்களா. அப்போது 100 கோடி இந்த அசட்டை தான் டிவைட் பண்ணுறீங்க, அப்போ இந்த 100 ரூபாய்க்குள்ள இந்த கடனும் இருக்குது. சரிங்களா, இப்போ ஒரு ஷேரோட வேல்யூ 100 ரூபாய் அப்படின்னா அந்த ஒரு ஷேரில் இந்த 50 ரூபா கடனும் இருக்குது. ஓகேங்களா, அப்போ உங்களோட ஷேர் வேல்யூவில் 100 ரூபாய் வாங்குறீங்கன்னா 50 ரூபா அந்த கம்பெனியோட அசட்டை வாங்குறீங்க, 50 ரூபா அந்த கம்பெனியோட லோனு ஆர் கடன் எல்லாத்தையும் சேர்த்து வாங்குறீங்க. ஓகேங்களா, அப்போ அந்த ஷேரோட மதிப்பு வந்து பார்த்தீங்கன்னா இந்த 50 ரூபா திருப்பி கொடுத்துட்டா மீதி இருக்கிறது வந்து பார்த்தீங்கன்னா 50 ரூபா தான். சரிங்களா, அதனால இந்த இந்த விஷயத்தை தான் நம்ம என்ன சொல்றோம்னா டெப்ட் டு ஈக்விட்டி ரேஷியோ அப்படின்னு சொல்றோம். அதாவது இந்த டெப்ட்டுங்கிறது கடன், இந்த கடனுக்கும் இந்த ஈக்விட்டி இந்த ப்ரைஸுக்கும் உண்டான ரிலேஷன் வந்து தான் நம்ம வந்து டெப்ட் ஈக்விட்டி ரேஷியோன்னு சொல்கிறோம். ஏன்னா நாளைக்கு வந்து இந்த இந்த அமௌண்ட் வந்து கடன் கட்ட வேண்டிய அமௌண்ட். ஓகேங்களா, அதனால வந்து இந்த அமௌண்ட்டை வந்து முடிஞ்சளவு கம்மியாக இருக்கிற கம்பெனிஸ் தான் நீங்கள் வாங்கணும். ஓகேங்களா, அப்போ தான் உங்களோட ஷேர் வந்து ஒர்த்து. ஏன்னா அவனோட லோனையும் சேர்த்து தான் நீங்கள் வாங்குறீங்க. ஓகேங்களா, அதனால வந்து என்னன்னா நீங்க அவனோட லோனுக்கும் சேர்த்து தான் வாங்குறீங்க, அந்த லோன் அமௌண்ட்டை நீங்க திருப்பி கொடுத்து தான் ஆகணும். ஓகேங்களா, அப்போ இந்த டெப்ட் டு ஈக்விட்டி ரேஷியோ அப்படிங்கிறது வந்து முடிஞ்ச அளவு கம்மியா இருக்கணும். அதாவது பிலோ 1 ரேஷியோ. அதாவது டெப்ட் டு ஈக்விட்டினா டெப்ட் அதாவது டோட்டல் நம்பர் ஆஃப் டெப்ட், அதாவது இப்போ வந்து ஒரு 10 கோடி கடன் வச்சிருக்காங்க. ஓகேங்களா, அதில் வந்து ஈக்விட்டி வந்து ஒரு 8 கோடி இருக்குன்னு வச்சுங்களேன். ஈக்விட்டி வந்து 8 கோடி இருக்குன்னா டிவைட் பண்ணிங்கன்னா இது வந்து 10 கோடி டிவைடட் பை 10 அப்படின்னா 1ன்னு வரும். ஓகேங்களா, 10 டிவைடட் பை 8 அப்படின்னு கேட்டிங்கன்னா உங்களுக்கு வந்து ஒரு ரேஷியோ வரும் இல்லைங்களா, இந்த 1.2 ஆர் 1.3 இந்த மாதிரி ரேஷியோ வரும் இல்லைங்களா. இப்போது இதுவே வந்து ஈக்விட்டி வந்து அப்படின்னா 20 crore இருக்குது, 28 crore இருக்குது அப்படின்னு கேட்டிங்கன்னா உங்களுக்கு வந்து 1 விட கம்மியாக வரும். சரிங்களா, 0. something அப்படிங்கிற மாதிரி வரும். இதுதான் வந்து ஈக்விட்டி டெப்ட் டு ஈக்விட்டி ரேஷியோ. உங்களுக்கு கான்செப்ட் புரிஞ்சா ஓகே. இப்போ டெப்ட் டு ஈக்விட்டி ரேஷியோ அப்படிங்கிறது வந்து பார்த்தீங்கன்னா 1க்கு கீழே இருந்தது அப்படின்னா இவங்களோட அசட்டை விட கடன் வந்து கொஞ்சம் கம்மி அப்படின்னு சொல்லலாம். சரிங்களா, ஏன்னா இப்போ 100 கோடி அசட் இருக்குது அப்படின்னா 50 கோடி கடன் இருக்குது அப்படின்னா பாதிக்கு பாதி இருக்குது. இதுவே 100 கோடி அசட் இருக்குது ஆனால் 20 கோடி தான் கடன் இருக்குன்னா அப்போ 80 கோடி வந்து ஒரிஜினல் அசட்டை நீங்கள் வாங்குறீங்கன்னு அர்த்தம். அப்போ அந்த கம்பெனி வாங்குறீங்கன்னா 80 கோடி ஒரிஜினலாக வாங்குறீங்க, மீதி 20 கோடி கடனை வந்து சேர்த்து வாங்குறீங்க. இதுதான் வந்து இந்த ரேஷியோ வந்து மென்ஷன் பண்ணுது, டெப்ட் டு ஈக்விட்டி ரேஷியோ அப்படிங்கிறது. ஓகேங்களா, ஸோ இது ஒரு பாயிண்ட். இன்னொன்று வந்து பார்த்தீங்க அப்படின்னா மார்க்கெட் கேபிட்டலைசேஷன் டு சேல்ஸ்.
ஓகேங்களா. இது பிலோ 2 இருக்கணும். இப்போ எக்ஸாம்பிள் வந்து மார்க்கெட் கேபிட்டலைசேஷன்ஸ் டு சேல்ஸ் அப்படிங்கிறது வந்து நம்ம என்னன்னு பார்ப்போம். இப்போ எக்ஸாம்பிள் வந்து நம்ம ஏற்கனவே வந்து இந்த சேனல்லே கல்யாணி ஸ்டீல்ஸ் அப்படிங்கிற கம்பெனியை பற்றி போட்டிருப்போம். அந்த கல்யாணி ஸ்டீல்ஸ் இதுக்குள்ளேயும் வருது. ஏன்னா அது வந்து ஒரு மல்டி பேக்கர் ஸ்டாக் அப்படிங்கிறத நான் சொல்லியிருக்கேன் ஏற்கனவே. அப்படி இருக்கிற சான்சஸ் அதிகமாக இருக்குது. அதனால் வந்து அந்த ஸ்டாக்கை நான் பை பண்ணியிருக்கேன் அப்படின்னு நான் சொல்லியிருந்தேன். ஸோ அதே மாதிரி நீங்களும் வந்து இந்த கல்யாணி ஸ்டீல்ஸை அனலைஸ் பண்ணி பாருங்கள். நான் சஜஷன் கொடுக்க முடியாது, ஆனால் அனலைஸ் பண்ணி பார்த்து நீங்கள் வந்து உங்களுக்கு ஓகேன்னா நீங்கள் வாங்கலாம். இப்போ வந்து இந்த மார்க்கெட் கேபிட்டலைசேஷன் அப்படிங்கிறது வந்து 1227 கோடி இருக்குது. ஓகேங்களா. இந்த மார்க்கெட் கேபிட்டலைசேஷன் வந்து 1227 கோடினா இது எப்படி வந்தது அப்படின்னு கேட்டிங்கன்னா, டோட்டல் நம்பர் ஆஃப் ஷேர்ஸ் வந்து மார்க்கெட்டில் எவ்வளோ இருக்குது, இந்த கம்பெனி எத்தனையாக பிரிச்சிருக்கிறாங்க அப்படிங்கிறதா ஷேர். ஒவ்வொரு ஷேரால் இப்போ 100 ஒரு 1 மில்லியன் ஷேர்னா 10 லேக்ஸ் ஷேர் 10 லேக்ஸால் டிவைட் பண்ணியிருந்தாங்கன்னா ஒரு ஷேருக்கு எவ்வளோ ரூபா அப்படிங்கிறது நமக்கு டோட்டல் ஷேர் இன்டூ ப்ரைஸ், மார்க்கெட் ப்ரைஸ். இப்போ வந்து பார்த்தீங்கன்னா கரண்ட் ப்ரைஸ் வந்து 281 ரூபா. சரிங்களா. அந்த 281 ரூபா வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஷேருக்கான ப்ரைஸ். அப்போ டோட்டல் நம்பர் ஆஃப் ஷேர்ஸ் எவ்வளோ இருக்குதோ அதோட மல்டிப்ளை பண்ணிங்கன்னா டோட்டலாக வந்து இந்த மார்க்கெட் கேபிட்டலைசேஷன் அப்படிங்கிற உங்களுக்கு இந்த நம்பர் கிடச்சிரும். இதுதான் வந்து டோட்டல் கம்பெனியோட மார்க்கெட் ஒர்த்து. ஓகேங்களா. ரியல் ஒர்த்துங்கிறது வேற. ரியல் ஒர்த் அப்படிங்கிறது இதுதான், இந்த புக் வேல்யூ தான் ரியல் ஒர்த்து. ஒரு கம்பெனியோட ஷேர் வேல்யூ வந்து இந்த வருஷத்துல புக் வேல்யூ தான் இந்த கம்பெனியோட ஒரிஜினல் வேல்யூ. ஓகேங்களா. 233 ரூபா தான். ஆனால் மார்க்கெட்டில் வந்து ப்ரைஸ் வந்து என்ன ஆயிருது, ஏறி இருக்கு. ஏன்னா மக்கள் வந்து அதை விட அதிகமாக கொடுத்து வாங்குறதுக்கு தயாராக இருக்காங்க. ஏன்னா ஃபியூச்சரில் இன்னும் இன்க்ரீஸ் ஆகும் அப்படிங்கிறதுனால. அதனால என்ன ஆயிருதுன்னா உங்களுக்கு வந்து மார்க்கெட் ப்ரைஸ் வந்து டிஃப்ரென்ஸ் இருக்குது. ஓகேங்களா. ஆனால் ஒரிஜினலாக அந்த கம்பெனியோட அக்கௌண்டிங் ஸ்டேட்மெண்ட்டு எல்லாமே எடுத்து அதோட அசெட் எல்லாம் கால்குலேட் பண்ணி டோட்டல் நம்பர் ஆஃப் ஷேர்ஸால் டிவைட் பண்ணிங்க அப்படின்னா ஒரு ஷேரோட விலை அப்படிங்கிறது 233 ரூபா தான் கரெக்டான புக் வேல்யூ. ஆனால் புக் வேல்யூவோட 281 ரூபா இருக்குது, அதிகமாக தான் இருக்குது. ஓகேங்களா. எல்லா ஷேருமே இப்படி தான் இருக்கும். ஒரு சில ஷேர் மட்டும்தான் ரொம்ப கம்மியாக இருக்கும், புக் வேல்யூவோட கம்மியாக இருக்கும். ஆனால் நீங்கள் நல்ல கம்பெனிஸ் எந்த கம்பெனிஸ் எடுத்தீங்கனாலும் புக் வேல்யூவோட கொஞ்சம் அதிகமாகவே தான் இருக்கும் ஷேர் அப்படிங்கிறது. ஓகேங்களா. இதுதான் மார்க்கெட் கேபிட்டலைசேஷன். இந்த மார்க்கெட் கேபிட்டலைசேஷன்ங்கிறது கரண்ட் ப்ரைஸோட நம்ம வச்சு கால்குலேட் பண்ணுறது, புக் வேல்யூவோட கிடையாது. கரண்ட் ப்ரைஸோட கால்குலேட் பண்ணிங்கன்னா 1227 கோடி வருது. ஓகேங்களா. இப்போ அந்த 1227 கோடி வந்து இந்த டோட்டல் நம்பராக இந்த கம்பெனியோட மொத்த மார்க்கெட் கேபிட்டலைசேஷன். இதோட சேல்ஸ் வந்து ஒரு இயருக்கான சேல்ஸ் என்ன அப்படிங்கிறத பார்க்கணும். இப்போ வந்து லாஸ்ட் இயர் மார்ச் 2020 பார்த்தீங்க அப்படின்னா இதோட ஏர்னிங்ஸ், ப்ராஃபிட் பிஃபோர் டேக்ஸ். ஓகேங்களா. ஏர்னிங்ஸ் வந்து ப்ராஃபிட் பிஃபோர் டேக்ஸு, நெட் ப்ராஃபிட் இருக்குது. இப்போ இது வந்து பார்த்தீங்கன்னா சேல்ஸ் நம்ம பார்க்குறோம். மார்க்கெட் கேபிட்டலைசேஷன் டு சேல்ஸ் இப்போது 1200 கோடி, அதாவது 1227 கோடி. ஓகேங்களா. டிவைடட் பை 1199 கோடி. ஓகேங்களா. இப்போ வந்து நம்ம கால்குலேட்டரில் போட்டோம் அப்படின்னா 1227 டிவைடட் பை 1199. ஓகேங்களா. டிவைட் பண்ணிங்கன்னா 1.02. ஓகேங்களா. இதான் வந்து நமக்கு கிடைக்கிற ரேஷியோ. சரிங்களா. இந்த மார்க்கெட் கேபிட்டலைசேஷன்னா கம்பெனியோட இன்னைக்கு மொத்த ஒர்த்தில் அந்த கம்பெனி எவ்வளோ சேல்ஸ் வந்து வருஷத்துக்கு பண்ணுது அப்படிங்கிற ரேஷியோவை கண்டுபிடிக்கிறோம். சரிங்களா. இது வந்து 1.02 தான் இருக்குது. அப்படின்னா என்னன்னா கிட்டத்தட்ட வந்து கம்பெனியோட மொத்த ஒர்த்துக்கு ஈக்குவலாக சேல்ஸ் பண்ணுதுன்னு அர்த்தம். புரிஞ்சுதுங்களா. இப்போ 1200 கோடி கம்பெனியோட மதிப்பு. அந்த 1200 கோடியிலிருந்து 1227 கோடி தான் கம்பெனியோட மதிப்பு. அது ஈக்குவலாக 1200 கோடிக்கு சேல்ஸும் பண்ணுது. ஓகேங்களா. அப்போ கம்பெனியோட மொத்த ஒர்த்தை ஈக்குவலாக அது டர்ன் ஓவர் பண்ணுது. ஓகேங்களா. ஸோ அப்படிங்கிற மாதிரி ஒரு ரேஷியோ தான் வந்து பார்த்தீங்கன்னா இந்த ரேஷியோ. இது எவ்வளோ கம்மியாக இருக்கோ உங்களுக்கு என்ன ஆயிரும். இப்போ எக்ஸாம்பிள் ஒரு சில கம்பெனிஸ் பார்த்தீங்க அப்படின்னா சேல்ஸ் வந்து 2000 கோடி இருக்கும், வருஷத்துக்கு சேல்ஸ் 2000 கோடி பண்ணுவாங்க. ஆனால் அந்த கம்பெனியோட மார்க்கெட் கேபிட்டலைசேஷன் பார்த்தீங்கன்னா 500 கோடி இருக்கும். இப்போ பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு ஒரு பெரிய லெவல் டர்ன் ஓவர் பண்ணுற கம்பெனி அதை விட சீப்பான ரேட்டு கிடைக்குதுன்னு அர்த்தம். ஓகேங்களா. ஸோ இதுதான் வந்து இதில் கான்செப்ட். இந்த லாஜிக் வந்து இதுதான். அதனால தான் இந்த மார்க்கெட் கேபிட்டலைசேஷன் டு சேல்ஸ் அப்படிங்கிற இந்த ரேஷியோவை எடுக்கிறோம். சரிங்களா. அதனால தான் வந்து அந்த இடத்துல வந்து ரெண்டாவது அது 2க்கும் கம்மியாக இருக்கணும். அதாவது 1க்கு மேலே இருந்தால் பரவாயில்ல, ஆனால் 2க்கும் கம்மியாக இருக்கணும். ஏன்னா மிஞ்சி போனால் பார்த்தீங்கன்னா 1000 கோடி சேல்ஸ் 1000 கோடி மார்க்கெட் கேபிட்டலைசேஷன் இருக்கிற கம்பெனி வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஒரு 900 கோடி 800 கோடி வரைக்கும் சேல்ஸ் பண்ணலாம்.
அதுக்கு கம்மியாக போச்சு அப்படின்னு கேட்டிங்கன்னா மார்க்கெட் கேபிட்டலைசேஷனோட ரொம்ப கம்மியான ரேஷியோவில் தான் சேல்ஸ் பண்ணுது அப்படிங்கிறது தான் இதோட கான்செப்ட். அதனால தான் மார்க்கெட் கேபிட்டலைசேஷன் டு சேல்ஸ் அப்படிங்கிற இந்த ரேஷியோ வந்து 2க்கும் கம்மியாக இருந்தால் பரவாயில்ல. ஏன்னா நமக்கு கிடைச்ச ஆன்சர் வந்து 1. அப்போ இதில் வந்து பார்த்தீங்கன்னா 2க்கும் கம்மி தான் இந்த கம்பெனி கல்யாணி ஸ்டீல் அப்படிங்கிற கம்பெனி. அதனால வந்து பார்த்தீங்கன்னா இந்த 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 கம்பெனி வந்து நமக்கு லிஸ்ட் அவுட்டில் ஃபில்டர் ஆயிருக்கு. இன்னொன்று ப்ரைஸ் டு புக் வேல்யூ. ஓகேங்களா, ப்ரைஸ் டு புக் வேல்யூ அப்படின்னா என்ன அப்படிங்கிறத பற்றி நீங்கள் தெரிஞ்சுக்கணும். இப்போ வந்து ஃபஸ்ட்டு ப்ரைஸ்னா உங்களுக்கு வந்து கரண்ட் ஸ்டாக்கோட ப்ரைஸ் அப்படிங்கிறது உங்களுக்கு தெரியும். சரிங்களா, கரண்ட்டு ப்ரைஸ் அப்படிங்கிறது இன்னைக்கு இருக்கிற இந்த மார்க்கெட்டில் இருக்கிற ஒரு ப்ரைஸ். ஓகேங்களா, 100 ரூபாய் இருக்குது. ஓகேங்களா, மார்க்கெட் ஷேர் இந்த மார்க்கெட்டில் வந்து ஒரு கம்பெனி வந்து 100 ரூபாய்க்கு ட்ரேட் ஆகிட்டு இருக்கு. ஓகேங்களா, இன்னொன்று புக் வேல்யூ கரண்ட் ப்ரைஸ் வந்து இது. சரிங்களா, இதோட புக் வேல்யூ அப்படிங்கிறது என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா புக் வேல்யூ ஆஃப் ஷேர் அப்படின்னா என்ன அப்படின்னா இது வந்து 80 ரூபா இருக்குது அப்படின்னா சரி இதுக்கு என்ன வித்தியாசம், புக் வேல்யூனா என்ன அப்படிங்கிறது ஃபஸ்ட் தெரிஞ்சுங்க. இப்போ ஒருத்தர் வந்து ஒரு டிபார்ட்மெண்டல் ஸ்டோர் வச்சிருக்காரு. சரிங்களா, டிபார்ட்மெண்டல் ஸ்டோர் வச்சிருக்காரு. இவர் வந்து பார்த்தீங்கன்னா கடை சொந்த கடைன்னு வச்சுக்கோங்களேன். ஒரு 5 lakhs வந்து பார்த்தீங்க அப்படின்னா கடையோட டோட்டல் ஒர்த்து. சரிங்களா, ஒரு சின்னதாக ஒரு கடை வச்சுருக்காரு. இதுக்குள்ளே இருக்கிற பொருள் வந்து பார்த்தீங்கன்னா இன்னொரு 5 lakhs. சரிங்களா, ஸோ இதோட இடம் பில்டிங்லாம் சேர்த்து 5 lakhs. இது மொத்தமாக வந்து பார்த்தீங்கன்னா உள்ளே இருக்கிற பொருள்லாம் சேர்த்து 5 lakhs. ஸோ டோட்டலாக 10 lakhs. சரிங்களா, டோட்டலாக 10 lakhs. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இந்த கம்பெனி இப்போ வந்து இவர் கடை ஆரம்பிச்சு 1 வருஷம் ஆச்சு. ஸோ அதனால் இவர் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 3 lakhs வந்து கேஷாக வந்து பேங்க் அக்கௌண்ட்டில் வச்சுருக்காரு. அதாவது இன்னைக்கு வரைக்கும் சேல்ஸ் ஆன அந்த அமௌண்ட் எல்லாம். சரிங்களா, சேல்ஸ் அமௌண்ட், ப்ராஃபிட்னு சொல்ல முடியாது, சேல்ஸ் அமௌண்ட்டு. ஏன்னா ப்ராஃபிட்டுங்கிறது வாங்கின பொருள்லாம் கழிச்சது போக தான் உங்களுக்கு ப்ராஃபிட். இப்போ வந்து 3 லட்ச ரூபாய்க்கு சேல்ஸ் பண்ணியிருக்காரு. ஓகேங்களா, 3 லட்ச ரூபா அவருக்கு எக்ஸ்ட்ராவாக அமௌண்ட் வந்து இருக்குது. அப்போது மொத்தம் 13 லட்சம் இந்த கம்பெனியோட இப்போ வேல்யூ. சரிங்களா, அசட்டு இப்போ 13 லட்சம் இருக்குது. பேங்க்கில் 3 லட்ச ரூபா இருக்குது. கம்பெனியோட இடம் ப்ளஸ் பில்டிங் வந்து 5 லட்ச ரூபா இருக்குது. அதுக்கப்புறம் பார்த்தீங்க அப்படின்னா கம்பெனியோட பொருள் உள்ளே போட்டிருக்கிற சரக்கெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா 5 லட்ச ரூபா இருக்குது. ஸோ டோட்டலாக 13 லட்சம் இருக்குது. ஸோ இந்த 13 லட்சத்தை ஒரு 50,000 ஷேராக வந்து பிரிச்சிருக்காங்க அப்படின்னா இந்த கம்பெனி 50,000 ஷேராக பிரிச்சிருக்காங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து ஒரு ஷேரோட வேல்யூ என்ன அப்படிங்கிறது உங்களுக்கு தெரியும். ஓகேங்களா, இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் வந்து நம்ம கால்குலேட்டரில் போட்டோம் அப்படின்னா சரிங்களா 13 லட்சம் 130 1300 13,000 1,30,000 13 லட்சம். சரிங்களா, 13 லட்சம் டிவைடட் பை 50,000 50,000 பிரிச்சிருக்காங்க அப்படின்னா ஒரு ஷேரோட வேல்யூ வந்து பார்த்தீங்க அப்படின்னா 26 ரூபாய். சரிங்களா, ஒரு ஷேரோட வேல்யூ எவ்வளோ, 26 ரூபாய் வந்து உங்களுக்கு வருது. இப்போ வந்துட்டு இந்த 50,000ங்கிற நம்பர் எங்கேருந்து வந்தது அப்படின்னு கேட்டிங்கன்னா இனிஷியலாக வந்து நம்பர் ஆஃப் ஷேர்ஸை வந்து நம்மளே டிஃபைன் பண்ணிக்கலாம். சரிங்களா, மினிமம் வந்து பார்த்தீங்கன்னா 50,000 1 லட்சம் இந்த மாதிரி வந்து நம்மளே டிஃபைன் பண்ணிக்கலாம். ஏன்னா நீங்கள் வந்து எவ்வளோ நம்பராக டிவைட் பண்ணாலும் ஒரு ஷேரோட வேல்யூ வந்து அதே தான் இருக்க போகுது. ஒட்டுக்கா கூட்டினீங்கன்னா அதே தான் இருக்க போகுது. ஸோ 13 லட்சம் ப்ளஸ் 50,000 போது 26 ரூபா பர் ஷேர் ப்ரைஸ். சரிங்களா, இந்த இதுக்கு பேர் தான் புக் வேல்யூ. சரிங்களா, இந்த வேல்யூக்கு பேர் தான் புக் வேல்யூ ஆஃப் த ஷேர். இப்போ ஏன்னா இதுதான் வந்து ஒரிஜினல் அசட்டை ரெப்ரசன்ட் பண்ணுது. சரிங்களா, ஒரிஜினல் வந்து அந்த கம்பெனியோட ஒருத்த ரெப்ரசன்ட் பண்ணுது. இது மார்க்கெட்டுக்கு போனதுக்கப்புறம் ஒருத்தர் வந்து நான் 27 ரூபா கொடுக்குறேன் இந்த ஷேருக்கு அப்படின்னு சொல்லுவார். ஏன் அவர் 26 ரூபா ஷேரை வந்து 27 ரூபா கொடுத்து வாங்கணும்னா நீங்கள் வந்து பார்த்தீங்க அப்படின்னா இந்த கம்பெனி வந்து இன்னைக்கு 3 லட்ச ரூபா ஒரு வருஷத்தில் சம்பாரிச்சிருக்குன்னா அடுத்த வருஷத்தில் இன்னும் இதே மாதிரி சம்பாதிக்க அப்படின்னா 6 லட்ச ரூபா ஆச்சு அப்படின்னா இப்போ ஆட்டோமேட்டிக்காக என்ன ஆயிரும், 16 லட்சம் ஆயிரும் இந்த கம்பெனியோட வேல்யூ. சரிங்களா, அதே மாதிரி இடம் வந்து இவ்வளோ இருக்குது இவங்களுக்கு, இந்த இடத்தோட வேல்யூ வந்து அப்ரிசியேஷன் ஆகும். சரிங்களா, அப்போ 16 லட்சம் ஆச்சுன்னா இன்னைக்கு 27 ரூபா கொடுக்குறது இன்னைக்கு 27 ரூபா கொடுத்து வாங்கியிருக்காரு, 1 ரூபா அதிகமாக கொடுத்து வாங்கியிருக்காரு. ஆனால் நாளைக்கு வந்து பார்த்தீங்கன்னா இதோட வேல்யூ இதே ஷேர் நம்பரால் 16 லட்சத்து 50,000 டிவைட் பண்ணிங்கன்னா திரும்பவும் என்ன ஆயிரும், அதை விட அதிகமாக வரும். அப்படிங்கும்போது இந்த கம்பெனியோட திரும்பவும் ப்ராஃபிட்டபிலிட்டி எல்லாமே ஆட் பண்ண அடுத்து ஒரு 5 வருஷத்தில் அதிகமாக தான் போகும். அப்போ இன்னைக்கு நீங்கள் இந்த விலை கொடுத்து வாங்குறதுக்கு நீங்கள் தயாராக இருக்கலாம். சரிங்களா, இப்போ இதுதான் வந்து மேட்ரு. ஸோ அதனால தான் மார்க்கெட்டில் அதிகமாக கொடுக்குறாங்க. இன்னொருத்தர் வந்து என்ன சொல்கிறாரு, இது இன்னும் 10 வருஷம் கழிச்சு நல்லா போகணும்னு நினச்சாரு அப்படின்னா நான் 28 ரூபா கூட கொடுக்குறேன் அப்படின்னு சொல்கிறாரு. இப்படி வந்து 29 20 30 இப்படி ஏற்றி தான் நமக்கு வந்து ஷேர் வேல்யூ வந்து மார்க்கெட்டில் வந்து என்ன ஆயிருதுன்னா கரண்ட் ப்ரைஸ் 30 ரூபா அப்படின்னு காமிக்குது. ஓகேங்களா, இப்போது
இந்த ஷேரோட ஒரு ஷேரோட வேல்யூ வந்து புக் வேல்யூ வந்து 26 ரூபாய் சரிங்களா. ஆனால் மார்க்கெட்டோட வேல்யூ வந்து மார்க்கெட்டில் வந்து இதை வந்து 30 ரூபா கொடுக்குறாங்க ஓகேங்களா. அப்போது இந்த ப்ரைஸ் டு புக் வேல்யூ ரேஷியோ அப்படிங்கிறது வந்து என்னென்னா 30 ரூபாய் உள்ள ஸ்டாக்கு டிவைடட் பை 26 ரூபாய், இதுதான் ரேஷியோ ஓகேங்களா. அதாவது ஒரு ஸ்டாக்கோட உண்மையான விலைக்கும் ஒரு கம்பெனியோட உண்மையான ஷேர் வேல்யூக்கும் மார்க்கெட்டில் வேல்யூக்கும் எவ்வளோ தள்ளி ட்ரேட் ஆகிட்டு இருக்கு, எவ்வளோ தள்ளி வாங்கிட்டு இருக்கு அப்படிங்கிறது தான் வந்து ரொம்ப முக்கியம். ஏன்னு கேட்டிங்கன்னா நாளைக்கு இந்த கம்பெனி வந்து நீங்கள் வந்து ஒரு 30 ரூபா ஒர்த்துள்ள கம்பெனியை 100 ரூபா கொடுத்து வாங்குறீங்க அப்படின்னா 70 ரூபா அதிகமாக கொடுத்து நீங்கள் வாங்குறீங்க அப்படின்னா நாளைக்கு இந்த கம்பெனி வந்து லாஸ் ஆகுது அப்படின்னா உங்களுக்கு வந்து ஒன்றுமே கிடைக்காது. ஏன்னா அந்த அந்த 30 ரூபா தான் அந்த கம்பெனியோட ஒர்த், அந்த 30 ரூபா தான் உங்களுக்கு திரும்ப கிடைக்கும். ஆனால் நீங்கள் எவ்வளோ கொடுத்து வாங்கிருக்கீங்க, 70 ரூபா கொடுத்து வாங்கியிருக்கீங்க. அப்போ கிட்டத்தட்ட உங்களுக்கு வந்து எவ்வளோ லாஸு, 40 ரூபா லாஸ் ஓகேங்களா. ஸோ இதுதான் வந்து ஒரு பொருளோட விலையை விட ரொம்ப அதிகமாக கொடுத்து வாங்குறது அப்படிங்கிறது வந்து ஒர்த் இல்லை. அப்படிங்கிறதுனால தான் வந்து இந்த ப்ரைஸ் டு புக் வேல்யூ அப்படிங்கிறது வந்து நம்ம பார்க்குறோம் சரிங்களா. அப்போ அந்த இதுதான் வந்து இந்த 30 டிவைடட் பை 26, அதாவது உண்மையான இந்த மார்க்கெட் ப்ரைஸுக்கும் அந்த இதுவே வந்து உண்மையான புக் வேல்யூக்கு இருக்கிற ரேஷியோ தான் வந்து பார்த்தீங்கன்னா இப்போ 30 டிவைடட் பை 26 போட்டிங்கன்னா ஜஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 4 ரூபா தான் அதிகம் சரிங்களா. அதனால இது ஒரு ஒரு ரூபா ரேஷியோ கம்மியாக தான் வரும் சரிங்களா. அதனால இந்த மாதிரி இருக்கிறத நீங்கள் வாங்கலாம். இதுவே 26 ரூபா புக் வேல்யூ இருக்கும், ஆனால் பார்த்தீங்கன்னா ஷேரோட ப்ரைஸ் பார்த்தீங்கன்னா 100 ரூபா இருக்கும். எத்தனை மடங்கு அதிகம்னு யோசிச்சு பாருங்க. 26 பார்த்தனால உங்களுக்கு வந்து 52 தான் வரும். இப்போ அந்த மாதிரி வந்து பார்த்தீங்க அப்படின்னா டபுள் மடங்கு ட்ரிபிள் மடங்கு போச்சு அப்படின்னு கேட்டிங்கன்னா 3 டைம் 4 டைம் அதிகமாக போச்சுன்னா அந்த ஷேரை வந்து நம்ம வாங்க மாட்டோம். அதனால தான் நம்ம என்ன பண்ணியிருக்கோம் அப்படின்னு கேட்டிங்கன்னா ப்ரைஸ் டு புக் வேல்யூ அப்படிங்கிறது வந்து பார்த்தீங்கன்னா பிலோ 3ன்னு கூட, அதாவது 3 மடங்கு இருக்கலாம். இப்போ 20 ரூபா அப்படின்னா 60 ரூபா வரைக்கும் நீங்கள் கொடுக்கலாம் சரிங்களா. ஆனால் அந்த 60 ரூபாய்க்கு கம்மியாக தான் வந்து இருக்கணும் அப்படிங்கிறதுனால தான் ப்ரைஸ் டு புக் வேல்யூ வந்து பிலோ 3 அப்படின்னு நம்ம சொல்கிறோம் சரிங்களா. இப்போ என்டர்பிரைஸ் வேல்யூ டு எபிடேட்டா அப்படின்னா இபிஐடி அப்படின்னு சொல்கிறோம்னா ஏர்னிங் பிஃபோர் இன்ட்ரெஸ்ட் அண்ட் டேக்ஸ் சரிங்களா. ஏர்னிங் பிஃபோர் இன்ட்ரெஸ்ட் அண்ட் டேக்ஸ் அப்படின்னா இப்போ வந்து ஒரு கம்பெனி வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஏர்னிங் பிஃபோர் நெட் ப்ராஃபிட் அப்படிங்கிறது வந்து பார்த்தீங்கன்னா டேக்ஸ் எல்லாம் கழிச்சிருவோம் நம்ம ஓகேங்களா. நெட் ப்ராஃபிட் அப்படிங்கிறது வந்து டேக்ஸ் கழிச்சிட்டு நம்ம போடுவோம். இபிஐடி அப்படிங்கிறது சரிங்களா ஏர்னிங் பிஃபோர் இன்ட்ரெஸ்ட் அண்ட் டேக்ஸ் ஓகேங்களா. ஸோ இவங்க வந்து கொடுக்க வேண்டிய இன்ட்ரெஸ்ட்டும் டேக்ஸும் பே பண்ணாததுக்கு முன்னாடி கால்குலேட் பண்ணுற ரெவன்யூ தான் இபிஐடி. அதை நம்ம இதுலேயே டைரெக்டாக பார்த்தோம் அப்படின்னா கல்யாணி ஸ்டீலில் பாருங்க ப்ராஃபிட் பிஃபோர் டேக்ஸ் சரிங்களா. ப்ராஃபிட் பிஃபோர் டேக்ஸ் அப்படிங்கிறது வந்து பார்த்தீங்கன்னா 168 கோடி இருக்குது. ஆனால் ப்ராஃபிட் ஆஃப்டர் டேக்ஸ்னா 18% டேக்ஸ் கட்டினதுக்கப்புறம் 137 கோடி தான் இருக்குது சரிங்களா. ஸோ இந்த 168 கோடி அது போக பார்த்தீங்க அப்படின்னா இவங்க வந்து இன்ட்ரெஸ்ட் பே பண்ணுவாங்க இல்லையா. இவங்களுக்கு லோன் இருந்தது, கடன் இருந்ததுன்னா இன்ட்ரெஸ்ட் பே பண்ணுவாங்க. அந்த இன்ட்ரெஸ்ட்டும் பே பண்ணல. ஸோ அந்த இன்ட்ரெஸ்ட்டும் பே பண்ணாதுக்கு முன்னாடி எத்தனை ரூபா நெட் ப்ராஃபிட் எடுக்குது அப்படிங்கிறதா வந்து இபிஐடி. இதுவும் சேம் அதே கான்செப்ட் தான். இதையை வந்து நம்ம எதோட கம்பேர் பண்ணுறோம் அப்படின்னு கேட்டிங்கன்னா இப்போ இந்த இபிஐடி அப்படிங்கிறது என்டர்பிரைஸ் வேல்யூங்கிறதுனா சேம் அதே தான். என்டர்பிரைஸ் வேல்யூ அப்படிங்கிறது வந்து பார்த்தீங்கன்னா டோட்டல் அசட் வேல்யூ. இப்போ இதுதான் என்டர்பிரைஸ் வேல்யூ. இப்போ நீங்கள் இந்த இடத்துல பார்க்கும்போது இதுதான் என்டர்பிரைஸ் வேல்யூ. இங்கே பேலன்ஸ் ஷீட்டில் போகணும். பேலன்ஸ் ஷீட்டில் போயிட்டு செப்டம்பர் 2020 அதோட டோட்டல் அசட் பார்த்தீங்க அப்படின்னா 1451 கோடி. 1451 கோடியை நம்ம வந்து இந்த லாஸ்ட் இயரோட 137 கோடினா இதில் வந்து நமக்கு என்ன பண்ணுறாங்கன்னா இன்ட்ரெஸ்ட் கழிச்சுட்டு தான் காமிச்சிருப்பாங்க. நீங்கள் கம்பெனியோட ஆனுவல் ரிப்போர்ட் எடுத்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும். ஸோ கிளியராக கொடுத்துருப்பாங்க. ஸோ இந்த இடத்துல பொறுத்த வரைக்கும் 168 கோடி சரிங்களா. இப்போ இந்த 168 கோடிக்கும் இந்த டோட்டல் அதாவது 168 கோடி ரூபாய் சம்பாரிச்சிருக்கு இந்த கம்பெனி ஓகேங்களா, டேக்ஸ் எல்லாம் கட்டாததுக்கு முன்னாடி. ஸோ டோட்டலாக 168 கோடி ரூபா சம்பாரிச்சிருக்கு. அதில் வந்து 1451 கோடி ரூபாய் வந்து இந்த கம்பெனியோட மொத்த மதிப்பு இருக்குது சரிங்களா. அப்போ அதுக்கும் இருக்கிற ரிலேஷன் தான் என்டர்பிரைஸ் வேல்யூ அப்படிங்கிறது தான் வந்து இபிஐடி. என்டர்பிரைஸ் வேல்யூங்கிறது அசட்டு. அதில் வந்து இபிஐடி அப்படிங்கிறது வந்து ஏர்னிங் பிஃபோர் டேக்ஸ் அண்டு இன்ட்ரெஸ்ட் அண்ட் டேக்ஸ் ஓகேங்களா. இப்போது அந்த என்டர்பிரைஸ் வேல்யூனா இப்போ இந்த அசட்டும் டிவைடட் பை இபிஐடின்னு போட்டிங்கன்னா இதில் வந்து உங்களுக்கு ஒரு ரேஷியோ கிடைக்கும் சரிங்களா. இதுவும் வந்து என்ன சொல்கிறோம் அப்படின்னு கேட்டிங்கன்னா பிலோ 3 இருக்கும். எவ்வளோ போட்டிருக்கோம் நம்ம ஓகே. என்டர்பிரைஸ் வேல்யூ டு இபிஐடி அப்படிங்கிறது வந்து 5க்கும் கம்மியாக இருக்கணும் அப்படின்னு சொல்கிறோம் சரிங்களா. ஏன்னா
ஒரு கம்பெனியோட மொத்த அசெட் எவ்வளோ இருக்கோ அதை வச்சு தான் வந்து அவங்க சம்பாதிக்கிறாங்க. ஓகேங்களா? அந்த சம்பாதிக்கிற அமௌண்ட் வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப கம்மியாக இருந்துடக்கூடாது. இப்போ வந்து ஒருத்தர் 100 கோடி வச்சிருக்கான், ஆனால் வெறும் வந்து 1,00,000 தான் சம்பாதிக்கிறான் அந்த 100 கோடி வச்சு அப்படின்னா அது வந்து டோட்டல் வேஸ்ட். ஓகேங்களா? அந்த கம்பெனியே வந்து வேஸ்ட். 100 கோடி வச்சு அதில் 1,00,000 தான் சம்பாதிக்கிறான்னா அவன் கம்பெனியை நடத்த வேண்டிய அவசியம் இல்லை. அவங்களுடைய பேங்க்கில் போட்டுடலாம் அந்த காசை. ஏன்னா 7.5% கூட உங்களுக்கு எவ்வளோ கிடைக்கும்? ஃபிக்ஸ்டு டெபாசிட்டில் 100 கோடி போட்டிங்கன்னா கூட 7% அப்படின்னா உங்களுக்கு கிட்டத்தட்ட 100 கோடினா 7 லட்சம். சரிங்களா? இவன் 1,00,000 தான் சம்பாதிக்கிறான். அதுக்கு பேசாமல் அவன் கம்பெனி நடத்தாமல் ஃபிக்ஸ்டு டெபாசிட்டில் போட்டு போயிடலாம். ஸோ இந்த உண்டான ரேஷியோ தான் இது. அதே மாதிரி இப்போ வெறும் 10% 20% பண்ணுறதுனால அந்த 100 கோடி வேற கம்பெனியில் இன்வெஸ்ட் பண்ணிட்டு போயிடலாம். அவன் கம்பெனி நடத்த வேண்டிய அவசியம் இல்லை. ஓகேங்களா? அதாவது ஃபியூச்சரில் அவனுக்கு வரும்னு தெரியும். ஓகேங்களா? ஆனால் இருந்தாலும் நம்மளோட வேல்யூஷன் படி அந்த மாதிரியான ஒரு கெஸ்ஸிங் இருக்குது. ஓகேங்களா? அந்த பணத்தை வந்து அதில் முதலீடு பண்ணுறது அப்படிங்கிறது வந்து வேல்யூபிளா அப்படிங்கிறத நம்ம பார்க்க வேண்டிய அவசியம் இருக்கிறதுனால என்டர்பிரைஸ் வேல்யூ டு இபிஐடி வந்து பிலோ 5 அப்படின்னு நம்ம சொல்கிறோம். பிலோ 5 இருக்கணும் அப்படிங்கிறது வந்து நம்ம பார்க்குறோம் அந்த ரேஷியோ. ரெண்டாவது அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா மார்க்கெட் கேபிட்டலைசேஷன். சரிங்களா? மார்க்கெட் கேபிட்டலைசேஷன் அப்படிங்கிறது வந்து உங்களுக்கு ஈஸி தான். அதை நான் ஏற்கனவே சொல்லியிருக்கேன். ஓகேங்களா? டோட்டல் நம்பர் ஆஃப் ஷேர்ஸ், டோட்டல் ஷேர்ஸ் மல்டிப்ளைடு பை கரண்ட் ப்ரைஸ், கரண்ட் மார்க்கெட் ப்ரைஸ். ஓகேங்களா? இப்படி பண்ணிங்கன்னா இது டோட்டல். இப்போ இன்றைக்கி போய் அந்த கம்பெனியை நான் வந்து மொத்தமாக வாங்க போகிறேன் அப்படின்னா மார்க்கெட் வேல்யூக்கு இத்தனை 1000 கோடி கொடுக்கணும். தான் மார்க்கெட் கேபிட்டலைசேஷன். சரிங்களா? மார்க்கெட் கேபிட்டலைசேஷன் வந்து அட்லீஸ்ட் மினிமம் 300 கோடிக்கு மேலேயாவது இருக்கணும் அப்படின்னு நம்ம சொல்கிறோம். 300 கோடிக்கு மேலே இருக்கணும் அப்படிங்கிறத நம்ம போட்டிருக்கோம். 300 கோடி போட்டிருக்கோமா, 500 கோடி போட்டிருக்கோமா? 300 கோடி போட்டிருக்கோம். ஸோ 300 கோடிக்கு மேலே இருக்கணும். ஏன்னா ஒரு கம்பெனிங்கிறது வந்து ஒரு கஷ்டமான சுச்சுவேஷனில் தாங்கணும், அது வந்து சர்வைவ் ஆகணும் அப்படின்னு கேட்டிங்கன்னா இந்த காலகட்டத்தை பொறுத்த வரைக்கும் மற்ற காம்படிட்டரில் பீட் பண்ணி சர்வைவ் ஆகணும் அப்படின்னா 300 கோடிக்கு மேலே இருக்கணும் அப்படிங்கிறது வந்து சொல்கிறாங்க. ஓகேங்களா? ஸோ நம்மளும் அட்லீஸ்ட் வந்து அந்த அளவுக்கு இருக்கிற கம்பெனி தான் வாங்கணும். இப்போ ஒரு 10 கோடி 5 கோடினா அந்த கம்பெனி வந்து பேங்க்ரப்ட் ஆகி காணாமல் போகிறதுக்கு சான்சஸ் இருக்குது. சரிங்களா? அது ஒரு மார்க்கெட்டில் வந்து ஒரு மோசமான சுச்சுவேஷன். அதான் மார்க்கெட்னா ஸ்டாக் மார்க்கெட் கிடையாது, எக்கனாமிக்கலாகவே ஒரு ஒரு கோவிட் மாதிரி ஒரு சுச்சுவேஷன் வரும்போது அவங்க தாக்கு பிடிச்சி அந்த கம்பெனி வந்து அத்தனை நாளைக்கு நிற்கணும் அப்படின்னாலே அந்த 300 கோடிக்கு மேலே வந்து மார்க்கெட் கேபிட்டலைசேஷன் இருக்கணும் அப்படிங்கிறத சொல்கிறாங்க. ஏன்னா அந்த மாதிரி இருக்கிற கம்பெனிஸ் தான் இன்வெஸ்ட்மெண்ட்டும் வருவாங்க. லோ கம்பெனிஸ்க்கு வந்து பார்த்தீங்கன்னா ரிஸ்க் அதிகம். சரிங்களா? ஆனால் அது வந்து அவங்களோட பிஸ்னஸ் பர்ஃபார்மன்ஸை வந்து மென்ஷன் பண்ணுறது இல்லை. ஓகேங்களா? ஒருத்தர் 10 கோடி வச்சிருக்கிறவனும் 2 கோடி வச்சிருக்கிறவனும் நாளைக்கு வந்து 1,00,000 கோடி கூட சம்பாதிக்கலாம். ஆனால் வந்து அது அவனோட டேலண்ட். ஓகேங்களா? ஆனால் இந்த இடத்துல நம்ம இன்வெஸ்ட் பண்ணும்போது இந்த ரிஸ்க் மேனேஜ்மெண்ட்டுக்காக தான் இவ்வளோ பண்ணுறோம். ஓகேங்களா? அதனால இந்த இடத்துல வந்து 300 கோடி கம்மியாக இருக்கிற ஸ்டாக்ஸை வந்து எடுக்க வேண்டாம் அப்படிங்கிறது நம்மளோட ஒரு மார்க்கெட் கேபிட்டலைசேஷன் மெத்தட் வந்து சொல்கிறோம். அதனால வந்து 300 கோடிக்கு மேலே வந்து எடுக்கிறோம். அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா பிளஜ்டு பர்சன்டேஜ்னா உங்களுக்கு தெரியும். அதாவது வந்து ஷேரை வந்து பிளஜ் பண்ணி கடன் வாங்குவாங்க. ஓகேங்களா? ஷேரை வந்து பிளஜ் பண்ணி கடன் வாங்குவாங்க. அது எப்படி பார்க்கணும் அப்படின்னா இப்போ ஒரு ஓனர் இருக்காங்கன்னா அவங்க தான் ப்ரொமோட்டர்ஸ் அப்படின்னு சொல்லுவோம். ப்ரொமோட்டர்ஸ் வந்து பார்த்தீங்க அப்படின்னா 70% ஷேரை வச்சிருப்பாங்க, மீதி 30% தான் மார்க்கெட்டில் ட்ரேட் ஆகிட்டு இருக்கும். சரிங்களா? அவங்க என்ன பண்ணுவாங்கன்னா இந்த இப்போ மார்க்கெட் ரேட்டில் வந்து இப்போ அந்த ஷேரோட ப்ரைஸ் வந்து 100 ரூபா ஷேர் வந்து 200 ரூபாய்க்கு வித்துட்டு இருக்கு அப்படின்னா ஓனர் என்ன பண்ணுவாங்க அப்படின்னா இன்னைக்கு வந்து இவ்வளோ ஷேர் வந்து ஒர்த் இருக்கு, எனக்கு வந்து கம்பெனி நடத்துறக்கோ இல்லை பர்சனலாவோ ஏதோ ஒரு காசு வேணும். ஓகேங்களா? அப்போது அந்த ஷேரை வந்து பேங்க்கில் வந்து செக்யூரிட்டியாக கொடுத்து அதை வச்சு கடன் வாங்கலாம். ஓகேங்களா? பேங்க்கில் வந்து அந்த அதாவது கோல்டுக்கு எப்படி லோன் கொடுக்குறோம், வீக்கில் வச்சு லோன் கொடுக்குறோம், இடத்த வச்சு லோன் கொடுக்குறாங்க பேங்க்கு, இதே மாதிரி ஷேரை வச்சு லோன் தருவாங்க. ஓகேங்களா? இத்தனை லட்ச ரூபாய்க்கு நான் ஷேர் வச்சுருக்கேன் அப்படின்னா அந்த ஷேரை வச்சு எனக்கு லோன் தருவாங்க. அந்த இதுதான் வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஷேரை பிளஜ் பண்ணி லோன் வாங்குறது அப்படின்னு அர்த்தம். இப்படி பண்ணாங்க அப்படின்னா நாளைக்கு வந்து அந்த ஒரு ப்ராப்ளம் ஆகும்போது அந்த பேங்க் வந்து அந்த அந்த ஷேரை மார்க்கெட்டில் விற்று அமௌண்ட் எடுத்துக்குவாங்க. ஓகேங்களா? இது வந்து ஒரு பெரிய நெகட்டிவ் பாயிண்ட் தானே. ஏன்னா பவர் இவங்க கிட்ட இல்லை. அப்படிங்கும்போது அந்த ஷேரை வந்து யாராவது அதிகமாக பிளஜ் பண்ணியிருந்தாங்கன்னா அது ஒரு பேட் சைன். சரிங்களா? ஸோ ஷேர் பிளட்ஜிங் அப்படிங்கிறது வந்து பார்த்தீங்க அப்படின்னா அது ஒரு பேட் சைன். அதனால் வந்து அந்த வேல்யூ பொறுத்த வரைக்கும் பிலோ 1% இருக்கணும். பிலோ 1%, அதாவது 1% கம்மியாக தான். இப்போ ஒரு 100 இருக்குது அப்படின்னா அதில் ஒன்று தான், ₹1 தான் வச்சிருக்கணும். 100 கோடி இருக்குன்னா அதில் 1 கோடி தான் அவங்க பிளட்ஜ் பண்ணியிருக்கலாம். அதுக்கு மேலே பிளட்ஜ் பண்ணாங்க அப்படின்னா அது ஒரு பேட் சைனாக நம்ம பார்க்குறோம். அப்படிங்கிறதுனால அந்த இடத்துல வந்து ஒரு ரெஸ்ட்ரிக்ஷன் போட்டு அந்த கண்டிஷன் நம்ம போட்டுருக்கோம். ரெண்டாவது வந்து பிஇஜி ரேஷியோனா ஃபஸ்ட் நீங்கள் என்னென்னு தெரிஞ்சுக்கணும். சரிங்களா? பிஇ ரேஷியோனா எப்படி வந்து புக் வேல்யூக்கும் கம்பெனியோட கரண்ட் ப்ரைஸுக்கும் ஒரு ரிலேஷன்ஷிப் பார்த்தோம் இல்லைங்களா? அது மாதிரி வந்து பிஇ ரேஷியோ அப்படின்னா ப்ரைஸ் டு ஏர்னிங் ரேஷியோ. இப்போது ப்ரைஸ் டு ஏர்னிங்
ரேஷியோ தான் பிஇ ரேஷியோ. இது வந்து ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டண்ட்டான ரேஷியோ. இது வந்து கிளியராக நீங்கள் புரிஞ்சுக்கணும் சரிங்களா. இது மிஸ் ஆச்சு அப்படின்னு கேட்டிங்கன்னா அந்த ஸ்டாக்குக்கு நம்ம வாங்குறதுக்கு எந்த மீனிங்குமே இல்லை அப்படிங்கிற மாதிரி தான் கிட்டத்தட்ட போயிடும் சரிங்களா. இப்போ ப்ரைஸ் டு ஏர்னிங் ரேஷியோனா இப்போ நான் சொன்ன மாதிரி அந்த 13 லட்சம் ரூபாய் வந்து ஒரு டிபார்ட்மெண்டல் ஸ்டோர் வச்சுருக்காரு சரிங்களா. அவர் வந்து எவ்வளோ சம்பாதிக்கிறாரு அப்படின்னா 3 லட்ச ரூபா சம்பாதிக்கிறார் சரிங்களா. 3 லட்ச ரூபா சம்பாதிக்கிறாரு. இது வந்து ஃபஸ்ட் இயர் ரெவன்யூன்னு வச்சுக்கோங்க. இப்போ வந்து இந்த 13 லட்ச ரூபா 10 லட்ச ரூபா சம்பாதிக்கிறாருன்னு வச்சுக்குவோம் நம்ம வருஷத்துக்கு. அதில் வந்து 10 லட்ச ரூபா ப்ராஃபிட், அதாவது மொத்தமாக ஒரு 20 லட்சம் டர்ன் ஓவர் பண்ணுறாரு, அதில் ஒரு 10 லட்சம் ப்ராஃபிட் அப்படின்னா இந்த 13 லட்சத்தில் 10 லட்சம் ரூபாய் சம்பாதிக்கிறாரு. அப்போது இதை வந்து டோட்டல் நம்பர் ஆஃப் இந்த 10 லட்சம் இருக்கு இல்லைங்களா, இந்த 10 லட்சத்தை நம்ம டிவைடட் பை டோட்டல் நம்பர் ஆஃப் ஷேர்ஸ் எவ்வளோ கால்குலேட்டர் எடுத்து இப்போ வந்து பார்த்தீங்கன்னா 10 லட்ச ரூபாய் இவர் வந்து ஏர்ன் பண்ணுறாரு. அதாவது மொத்தமாக கம்பெனியோட நெட் ப்ராஃபிட் 10 லட்ச ரூபா. இது யாருக்கும் நம்ம கொடுக்க வேண்டிய அவசியம் இல்லை, கம்பெனிக்குள்ளே இருக்கும் ஓகேங்களா. இப்போ வந்து 1000, 10,000, 1 லட்சம், 10 லட்சம்னு வச்சுக்கோங்க. 10 லட்சம் டிவைடட் பை 50,000. 50,000 ஷேர் வந்து இவங்க டோட்டலாக அவுட்ஸ்டாண்டிங் ஷேர் இருக்குது. அந்த 50,000 ஷேரை டிவைட் பண்ணோன்னா 20 ரூபா சம்பாதிக்குது ஓகேங்களா. ஏர்னிங் பர் ஷேர் எவ்வளோ, இதுக்கு பேர் தான் இபிஎஸ், ஏர்னிங் பர் ஷேர். அதாவது வந்து டோட்டலாக வந்து ஏர்னிங்ஸ் 10 லட்சம், ஏர்னிங் பர் ஷேர் வந்து 20 ரூபா ஓகேங்களா. 20 ரூபா தானே, ஆமாம் 20 ரூபா. இப்போ வந்து ஏர்னிங் பர் ஷேர் வந்து 20 ரூபா. இப்போ இந்த கம்பெனி வந்து டோட்டலாக 10 லட்ச ரூபா சம்பாதிக்குது. அதை வந்து ஒரு ஷேர் கால்குலேட் பண்ணோம்னா டோட்டல் ஷேர் எவ்வளோ, 50,000 ஷேர் இருந்தது அந்த டிபார்ட்மெண்டல் ஸ்டோருக்கு. அந்த ஷேர் 50,000 ஷேரை டிவைட் பண்ணோம் அப்படின்னு கேட்டிங்கன்னா 20 ரூபா வந்து நமக்கு கிடைக்குது. அப்போது நீங்கள் இந்த இதோட மார்க்கெட் ப்ரைஸ் வந்து பார்த்தீங்கன்னா 30 ரூபா. இந்த கம்பெனி, அதாவது இந்த கம்பெனி வந்து 26 ரூபா நம்ம சொல்லியிருந்தோம். 26 ரூபாயில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா அது வந்து 30 ரூபாய்க்கு இப்போ மார்க்கெட் ரேட் ஆகிட்டு இருக்குன்னு வச்சுக்கோங்க. 30 ரூபா நீங்கள் கொடுத்து ஒரு பொருள் வாங்குறீங்க ஓகேங்களா. 30 ரூபா கொடுத்து இந்த கம்பெனியே நீங்கள் வாங்குறீங்க ஒரு ஷேருக்கு. ஆனால் அதே ஒரு ஷேருக்கு இது எவ்வளோ சம்பாதிக்குது, 20 ரூபா சம்பாதிக்குது ஓகேங்களா. 20 ரூபா. இது வந்து எத்தனை மடங்கு உங்களுக்கு லாபம் தெரியுமா ஏன்னு கேட்டிங்கன்னா, நீங்கள் 100 ரூபா கொடுத்து ஒரு பொருள் வாங்குறீங்க, அது வந்து வருஷத்துக்கு 20 ரூபா கொடுக்குது அப்படின்னு கேட்டிங்கன்னா 20% ரிட்டர்ன் சரிங்களா. 20% 100 ரூபாயில் 20 ரூபா அப்படின்னா 20% ரிட்டர்ன். ஆனால் இது 30 ரூபா ஓகேங்களா. அப்போ எத்தனை பர்சன்டேஜ் ரிட்டர்ன் யோசிச்சு பாருங்க. அதாவது இது வந்து 30 ரூபா தான் இந்த அமௌண்ட். அப்போ ப்ரைஸ் டு ஏர்னிங் ரேஷியோ அப்படிங்கிறது வந்து பார்த்தீங்க அப்படின்னா எவ்வளோ அப்படின்னு கேட்டிங்கன்னா, இந்த ப்ரைஸ் இப்போ வந்து இந்த ப்ரைஸ் எவ்வளோ 30 ரூபா, இதே வந்து ஏர்னிங் பர் ஷேர் எவ்வளோ 20 ரூபா. இப்போ 30 டிவைடட் பை 20 அப்படின்னு கேட்டிங்கன்னா ப்ரைஸ் டு ஏர்னிங் ரேஷியோ ரொம்ப ரொம்ப கம்மியாக இருக்கும். இப்போ பார்த்தீங்கன்னா 30 டிவைடட் பை 20 போட்டிங்கன்னா இந்த மாதிரி ஒரு ஸ்டாக் இப்போ வரைக்கும் இருக்காது. 30 டிவைடட் பை 1.5 டைம்ஸ் தான் வந்து பார்த்தீங்கன்னா இது இருக்குது ஓகேங்களா. இப்போ நம்ம என்ன போட்டிருக்கோம் அப்படின்னா, நம்ம வந்து உங்களுக்கு வந்து நம்ம வந்து பார்த்தீங்க அப்படின்னா இதில் என்ன ஃபில்டர் பண்ணியிருப்போம்னா ப்ரைஸ் டு ஏர்னிங் க்ரோத் ரேஷியோ ஃபில்டர் பண்ணியிருக்கோம் ஓகேங்களா. அது ஒன்றும் ப்ராப்ளம் இல்லை. அது வந்து இன்னொரு மெட்ரிக்ஸ், அதாவது வந்து ஃபியூச்சரில் எவ்வளோ ஏர்னிங்ஸ் இருக்கும் அப்படிங்கிறதுக்காக நம்ம கால்குலேட் பண்ணுறது. இப்போ ப்ரைஸ் டு ஏர்னிங் ரேஷியோ அப்படின்னா இப்போ இந்த கல்யாணி ஸ்டீலில் பார்த்தீங்க அப்படின்னா 8.9 டைம்ஸ். இப்போ பார்த்தீங்கன்னா 20 கீழே இருந்தாலே நீங்கள் தாராளமாக வாங்கலாம் ஓகேங்களா. அந்த ஸ்டாக் வந்து ஒர்த்து தான். இப்போ வந்து இதுவே வந்து பார்த்தீங்கன்னா இது வந்து 1.5 தான் இருக்குது. 30 ரூபாயிலிருந்து 20 ரூபா சம்பாதிக்கிறதுனா வெறும் 1.5 தான் இருக்குது. எவ்வளோ பி ரேஷியோ கம்மியாக இருக்கோ அவ்வளோ ஸ்டாக்ஸ் வந்து அதிகமாக சம்பாதிக்குதுன்னு அர்த்தம். அதாவது நீங்கள் 100 ரூபா கொடுத்து ஒரு பொருளை வாங்குறீங்கன்னா அது 50 ரூபா சம்பாதிச்சு கொடுக்குது உங்களுக்கு வருஷத்துக்கு. அப்படின்னா என்ன ஆகும், உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா 50% ரிட்டர்ன் சரிங்களா. இது எங்கேயுமே கிடைக்காது. ஃபிக்ஸ்ட் டெபாசிட்டில் கூட 7.5% தான் ஓகேங்களா. அப்படிங்கும்போது இது 50% கிடைக்குது. அப்படிங்கும்போது இதுதான் வந்து ப்ரைஸுக்கும், அதாவது கரண்ட் மார்க்கெட் ப்ரைஸ் வந்து 281 ரூபா இருக்குது. ஆனால் இதோட ஷேரோட எவ்வளோ ஏர்ன் பண்ணுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா வருஷத்துக்கு பார்த்தீங்கன்னா இபிஎஸ்ன்னு போட்டுருவாங்க. இபிஎஸ் இன் ருப்பீஸ் அப்படின்னு போட்டால் 31 ரூபா சம்பாதிக்குது. இப்போ 281 ரூபா கொடுத்து ஒரு பொருள் வாங்குறீங்க, அது உங்களுக்கு 31 ரூபா சம்பாரிச்சு கொடுக்குது. இதுதான் வந்து உங்களுக்கு பிஇ ரேஷியோ அப்படிங்கிறது. இப்போ ஒரு சில கம்பெனிஸ் பார்த்தீங்கன்னா, இப்போ எக்ஸாம்பிள் வந்து ரிலையன்ஸ் இண்டஸ்ட்ரீஸ் எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னா இதோட பிஇ ரேஷியோ பாருங்கள் 29 சரிங்களா. இவங்க வந்து 1931 ரூபா ஸ்டாக்கு ஓகேங்களா. 1930 ரூபா இருக்கிற ஸ்டாக்கு எவ்வளோ சம்பாரிச்சு கொடுக்குதுன்னு பாருங்கள். இபிஎஸ் வந்து வெறும்
58 ரூபா தான் சம்பாரிச்சு கொடுக்குது. சரிங்களா? ஒரு ஸ்டாக்கோட விலை எவ்வளோ? 1900 ரூபா. சம்பாரிச்சு கொடுக்குறது எவ்வளோ? 58 ரூபா. சரிங்களா? இதே கல்யாணி ஸ்டீல் பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு எவ்வளோ சம்பாரிச்சு கொடுத்தது? 200 ரூபா அரௌண்ட் ஸ்டாக்கோட ப்ரைஸு 30 ரூபா சம்பாரிச்சு கொடுக்குது. ஓகேங்களா? அப்போது 200 ரூபா கொடுத்து 30 ரூபா சம்பாதிக்கிற பொருள் வாங்கணுமா, 1000 ரூபா கொடுத்து, அதாவது 2000 ரூபா கொடுத்து 50 ரூபா சம்பாதிக்கிற பொருள் வாங்கணுமா? எது உங்களுக்கு பெஸ்ட்டு அப்படின்னா அந்த கல்யாணி ஸ்டீல் தான் பெஸ்ட்டு. ஏன்னு கேட்டிங்கன்னா இது வந்து ஃப்யூச்சரில் ரொம்ப அதிகமாக சம்பாதிக்கும் அப்படிங்கிறதுனால இந்த ரிலையன்ஸோட கொடுக்க வேண்டிய ப்ரைஸ், அதாவது இந்த ஏர்னிங்ஸ்க்கு வந்து கொடுக்க வேண்டிய ப்ரைஸை விட அதிகமாக மக்கள் கொடுக்குறதுக்கு தயாராகிட்டாங்க அப்படிங்கிறது தான். சரிங்களா? அதனால தான் வந்து இந்த ப்ரைஸ் வந்து ரொம்ப அதிகமாக போயிடுச்சு. 2000 ரூபா போயிடுச்சு. இப்போது 58 ரூபாங்கிறது 10% இருக்கணும்னா இந்த ஸ்டாக்கோட ப்ரைஸ் வந்து 580 ரூபா தான் இருக்கணும். 580 ரூபா இருந்துச்சுன்னா இந்த ஸ்டாக்கை நீங்கள் வாங்கலாம். சரிங்களா? ஏன்னா 10 டைம்ஸ் தான் வந்து, அதாவது 10% வந்து சம்பாரிச்சு கொடுக்கும். ஓகேங்களா? ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா 2000 ரூபா இருக்குது. சரிங்களா? அதனால வந்து இது ரொம்ப அதிகம். இதுதான் வந்து பிஇ ரேஷியோ அப்படின்னு சொல்லுவோம். இது பிஇஜி ரேஷியோ அப்படின்னு என்னன்னா, பிஇஜி ரேஷியோ அப்படின்னா இப்போ ப்ரைஸ் டு ஏர்னிங் ரேஷியோ, இந்த பிஇ ரேஷியோவை டிவைடட் பை இபிஎஸ் growth. சரிங்களா? இபிஎஸ் growth. இப்போ எக்ஸாம்பிள் வந்து நம்ம அதில் பார்த்தோம் அப்படின்னா ஃபியூச்சரில் இது எந்த அளவுக்கு வந்து சம்பாதிக்கும் அப்படிங்கிற ஒரு கால்குலேஷன் தான் வந்து பிஇஜி ரேஷியோ. சரிங்களா? அந்த பிஇஜி ரேஷியோனா இப்போ எக்ஸாம்பிள் வந்து அதே கல்யாணி ஸ்டீல் எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா இப்போ வந்து ப்ரைஸ் டு ஏர்னிங் ரேஷியோ வந்து 8.93. ஓகேங்களா? பிஇ ரேஷியோ வந்து 8.93. இப்போ இயர்லி வந்து பார்த்தீங்க அப்படின்னா இபிஎஸோட growth பார்த்தீங்கன்னா 31 டைம்ஸ், அதாவது அரௌண்டு வந்து 31 ரூபா வருதுன்னு வச்சுக்கோங்க. இப்போது இந்த பிஇ ரேஷியோவையும் டிவைடட் பை இந்த வந்து ஏர்னிங் பர் ஷேரோட growth ரேட்டுனா இப்போது 2009 வந்து இது 76 ரூபா தான் சம்பாரிச்சுது ஒரு ஷேர் ப்ரைஸ்க்கு. அப்புறமா 9 ரூபா சம்பாரிச்சுது. அப்புறமா 26, இன்னைக்கு வந்து 31. ஓகேங்களா? இது என்ன growth ரேட்டில் பர்சன்டேஜ் ஆஃப் growth வந்து எவ்வளோ இருக்கும்? ஏர்னிங் பர் ஷேரோட growth ரேட் வந்து எவ்வளோ இருக்குது? 10%, 20% அப்படின்னா இந்த வருஷம் வந்து 10% growth ஆகுது அப்படின்னா அந்த 10%ஆல் டிவைட் பண்ணுறது தான் அந்த பிஇ ரேஷியோவை. அதால் டிவைட் பண்ணோம் அப்படின்னா அந்த பர்சன்டேஜ் growth இபிஎஸ் growth-ஆல் டிவைட் பண்ணோம் அப்படின்னா அது வந்து 1க்கும் கம்மியாக இருக்கணும். ஓகேங்களா? அதுதான் வந்து பிஇஜி ரேஷியோ. சரிங்களா? இதுதான் வந்து ஓவராலாக நம்ம வந்து ஃபில்டர் பண்ணக்கூடிய மெத்தட். இப்போ எல்லாமே ஃபில்டர் பண்ணி இந்த ஸ்டாக்கெல்லாம் நம்ம ஃபில்டர் பண்ணிட்டோம் அப்படின்னா இப்போ உங்களுக்கு வந்து அந்த ஃபில்டர் மெத்தட் புரிஞ்சிருக்கும். ஸ்டாக்கெல்லாம் ஃபில்டர் பண்ணியிருக்கோம் அப்படின்னா நீங்கள் ஒவ்வொரு ஸ்டாக்காக என்ன பண்ணணும்னா மங்களம் ஆர்கானிக்ஸ் அப்படிங்கிறத வந்து நம்ம கிளிக் பண்ணுறோம் அப்படின்னா அதில் வந்து பார்த்தீங்கன்னா பிஇ ரேஷியோ 6.49. ஓகேங்களா? அந்த கம்பெனி என்ன கம்பெனி, இது பிஎஸ்சியில் மட்டும்தான் ட்ரேட் ஆகுது, என்எஸ்சியில் கிடையாது. அப்படின்னா இப்போ இந்த மங்களம் ஆர்கானிக்ஸ் என்ன பொருள் வந்து தயாரிக்கிறாங்க இப்போ அப்படின்னு பார்த்தீங்கன்னா மங்களம் ஆர்கானிக்ஸோட வெப்சைட்டுக்கு போனீங்க அப்படின்னா இதில் வந்து பயனர்ஸ் இந்த ஃபீல்ட் ஆஃப் பைன் கெமிஸ்ட்ரி. ஓகேங்களா? இவங்க என்ன ப்ராடக்ட் தயாரிக்கிறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஹைலி ஆட்டோமேட்டட் ப்ரொடக்ஷன் ஆஃப் பிளான்ட் ஆஃப் த மும்பை பூனே எக்ஸ்பிரஸ் ஜிஎன்பிடி. ஸோ என்ன ப்ராடக்ட் பாருங்கள். ப்ராடக்ட் பார்த்தீங்கன்னா ஃபினாலிக் ரெசின், ஏதோ சம்திங் ரெசின் தயாரிக்கிறாங்க. ஸோ இந்த மாதிரி நமக்கு என்னன்னே தெரியாத இண்டஸ்ட்ரி நம்ம வாங்கும்போது அதை நம்மளால் புரிஞ்சிக்க முடியாது. ஓகேங்களா? ஸோ அதில் இப்போ எனக்கு வந்து தெரியாது இந்த இண்டஸ்ட்ரி என்ன அப்படிங்கிறது எனக்கு தெரியாதுன்னு வச்சுக்கோங்களேன். இப்போது இதில் என்ன இது இவங்க பண்ணுறாங்க அப்படின்னா இப்போ பாருங்கள், கேம்பரஸ் பர்னடர்ஸை ஆஃபரிங் ஹிந்து ப்ரேயர்ஸ். அதாவது வந்து பார்த்திங்கன்னா கற்பூரம். ஓகேங்களா? இப்போ கற்பூரம் வந்து கோயிலெல்லாம் பற்ற வைக்கிறாங்க பார்த்தீங்களா, அந்த இதை தான் இவங்க தயாரிக்கிறாங்க. அது வந்து எடுக்கிறானுங்க. ஓகேங்களா? ஹிந்து ஆஃபரிங் ப்ரேயர்ஸ், அதாவது சாமி கும்பிடும்போது நம்ம வந்து கற்பூரம் பற்ற வைக்கிறோம் இல்லைங்களா, அந்த இதுதான் வந்து இந்த ஒன் ஆஃப் த ப்ராடக்ட். ஓகேங்களா? அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா கேம்ஃபின் ஒரு ப்ராடக்ட் இருக்குது. இந்த கேம்ஃபின் ப்ராடக்ட் இஸ் யூஸ்டு எஃப்&எஃப் ஃபார்மாசூட்டிக்கல் கோட்டிங்ஸ். அதாவது வந்து ஃபார்மாசூட்டிக்கல் இண்டஸ்ட்ரியில் டேப்லெட்ஸ்க்கான கோட்டிங்ஸ், இந்த மாதிரியான இதெல்லாம் வந்து கெமிக்கல் வந்து இவங்க வந்து தயாரிக்கிறாங்க. ஓகேங்களா? அந்த கம்பெனிக்கு சேல் பண்ணுறாங்க. ஸோ இந்த இண்டஸ்ட்ரி பார்த்தீங்க அப்படின்னா மங்களம் ஆர்கானிக்ஸ் அப்படிங்கிறது இந்த மாதிரி எத்தனை இண்டஸ்ட்ரீஸ் இருக்குன்னு நினைக்கிறீங்க? அப்போ எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் இந்த இண்டஸ்ட்ரீஸ் பொறுத்த வரைக்கும் ஒர்த்தாக தான் தெரியுது. ஏன்னா இவங்க தயாரிக்கிற இந்த கெப்பாசிட்டி, அதாவது இவங்க வந்து இந்த மரத்துலேருந்து இந்த தயாரிக்கிற கெமிக்கல் ஃபார்முலா இந்த இதெல்லாம் வச்சுருக்காங்க அப்படின்னா இது எல்லாருமே வச்சுருப்பாங்கன்னு நம்ம சொல்லிட முடியாது. ஓகேங்களா? ஃபினாலிக் ரெசின் அப்படின்னா ரெசின் ப்ராடக்ட்ஸ் என்ன அப்படிங்கிறத பார்ப்போம்.
ஏஜென்ட் ரப்பர் ஃபார்முலேஷன், டயர், டியூப்ஸ், அதசிவ், ஹாட் மெல்ட் கோட்டிங்ஸ், பிரிண்டிங்ஸ். ஓகேங்களா? ஸோ இவ்வளோ அப்ளிகேஷன் இருக்குது பாருங்கள். இவங்க தயாரிக்கிற இந்த இது ஒரு கெமிக்கல். இந்த ஃபினாலிக் ரெசின் வந்து எதுக்கு யூஸ் ஆகுதுன்னா ரப்பரு, டயரு, அதசிவ் எல்லாத்துக்குமே யூஸ் ஆகுது. கோட்டிங்ஸு, மெல்ட் கோட்டிங்ஸு, பிரிண்டிங்ஸு எல்லாத்துக்குமே யூஸ் ஆகுது. அப்போது இந்த மாதிரி கம்பெனி வந்து நிறைய இருக்காது. ஓகேங்களா? அதே மாதிரி இந்த கெப்பாசிட்டி, இந்த ப்ராடக்ட்டை தயாரிக்கிறதுக்கு உண்டான கெப்பாசிட்டி இவங்க வச்சுருப்பாங்க. அதனால் இந்த கம்பெனியை வந்து ஒர்த்தா அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னு கேட்டிங்கன்னா, இந்த பிஸ்னஸை பற்றி நீங்கள் அனலைஸ் பண்ணீங்க அப்படின்னா இது எந்த அளவுக்கு வந்து இம்பார்ட்டண்டான இண்டஸ்ட்ரியாக இருக்குது, எந்த அளவுக்கு வந்து பிஸ்னஸ் இருக்குது அப்படிங்கிறத பொறுத்து நீங்கள் இதை வாங்கலாமா வேண்டாமான்னு முடிவு பண்ணலாம். ஓகேங்களா? நான் சொன்ன மாதிரி குவான்டிடேட்டிவ் அனலைஸுங்கிறது இது வரைக்கும் நம்ம பார்த்தது. இப்போ நம்ம பார்த்துட்டு இருக்கிறது குவாலிட்டேட்டிவ். இது யாருனாலையும் சொல்ல முடியாது. இதை எவன் கரெக்டாக கெஸ் பண்ணானோ அவன் தான் வந்து பார்த்தீங்கன்னா சக்ஸஸ் ஆவான். இப்போ இந்த ப்ராடக்ட்டுக்கு எவ்வளோ டிமாண்ட் இருக்குது, ஃபியூச்சரில் எந்த அளவுக்கு வரும் அப்படிங்கிறத பொறுத்து தான் குவாலிட்டேட்டிவ் அனலைசஸ். இது ஒவ்வொருத்தருக்கும் மாறுபடும். ஆனால் இப்போ நான் சொன்ன மாதிரி பி ரேஷியோவோ பிஜி ரேஷியோவோ யாருக்கும் மாற போகிறதில்ல. ஓகேங்களா? ஸோ இந்த இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா இந்த பிஸ்னஸ் எந்த மாதிரி போயிட்டுருக்கு அப்படிங்கிறத வந்து நீங்கள் பார்க்கணும். அப்படின்னா பேலன்ஸ் ஷீட் இதெல்லாம் நம்ம ஆல்ரெடி ஃபில்டர் பண்ணது தான். சரிங்களா? இதில் வந்து இந்த ப்ராடக்டோட இண்டஸ்ட்ரி அண்டு இந்த ப்ராடக்டோட இண்டஸ்ட்ரி, அவங்க தயாரிக்கிற ப்ராடக்ட்டு, அவங்களோட எப்படி சேல்ஸ் பண்ணுறாங்க, மார்க்கெட்டிங் பண்ணுறாங்க, இந்த மாதிரி எல்லா விஷயமும் சேர்ந்து தான் வந்து இந்த பிஸ்னஸை ரன் பண்ணுது. ஓகேங்களா? அதுதான் ஃபியூச்சர் ப்ராஃபிட்டுக்கு வந்து பேஸ்மெண்ட்டு. அதனால் வந்துட்டு அந்த இடத்துல நீங்கள் எப்படி கண்டுபிடிக்கிறீங்க அப்படிங்கிறத பொறுத்து இருக்குது. அதுக்கு அந்த கம்பெனியை பற்றி நீங்கள் பாருங்கள். ஸோ அதை பொறுத்து இவங்களுக்கு எக்கனாமிக் மோட் இருக்குதா அப்படிங்கிறதெல்லாம் உங்களுக்கு அந்த இடத்துல தான் உங்களுக்கு தெரியும். சரிங்களா? இப்போது இந்த மாதிரி எப்படி இந்த ஸ்டாக்ஸில் இவ்வளோ இருக்குது எல்லாத்தையுமே பை பண்ணுமா அப்படின்னு கேட்டிங்கன்னா, எக்ஸாம்பிள் வந்து நான் இப்போ வந்து கல்யாணி ஸ்டீல்ஸை வந்து உங்களுக்கு செப்பரேட்டாக அனலைஸ் பண்ணி போட்டிருப்பேன். ஓகேங்களா? அதுக்கு வீடியோ இருக்குது. அந்த வீடியோ நம்ம சேனல்லே இருக்குது, நீங்கள் போய் பாருங்கள். இப்போ இந்த கல்யாணி ஸ்டீல்ஸை நம்ம எப்படி வந்து அனலைஸ் பண்ணோம் அப்படின்னு கேட்டிங்கன்னா, இந்த கம்பெனி வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஸ்பெசிஃபிக்காக வந்து ரொம்ப வருஷம் இருக்குது. ISO 9001 சர்டிஃபிகேட் வாங்கின கம்பெனி. இன்னொன்று இவங்க வந்து நிறையா வந்து ப்ராடக்ட்ஸோட அப்ளிகேஷன்ஸ்லாம் பார்த்தீங்கன்னா இன்ஜின் காம்பனன்ட்ஸு இதெல்லாம் தயாரிக்கிறாங்க. இந்த இன்ஜினியரிங் அப்ளிகேஷன்ஸு இதுக்கெல்லாம் தயாரிக்கிறாங்க. இதெல்லாம் ஃபியூச்சரில் டிமாண்ட் இருக்கக்கூடிய இண்டஸ்ட்ரி தான். இன்னொன்று இந்த மாதிரி தயாரிக்கணும், இந்த அளவுக்கு வந்து இந்த ப்ராடக்ட் தயாரிக்கணும் அப்படின்னு கேட்டிங்கன்னா அதுக்குன்னு ஒரு கெப்பாசிட்டி வேணும், ஒரு எக்ஸ்பர்டைஸ் வேணும். சரிங்களா? சும்மா நம்ம போய் 100 கோடி இருந்தாலும் இந்த மாதிரி கம்பெனிலாம் ஆரம்பிச்சிட முடியாது. ஓகேங்களா? ஸோ அந்த மாதிரியான காம்படிட்டிவ் அட்வான்டேஜ் எக்ஸ்பீரியன்ஸ் இவங்க பில்டு பண்ணுறாங்க அப்படின்னா இந்த கம்பெனி வந்து ஃபியூச்சரில் டிமாண்ட் அண்ட் ஒர்த்து வந்து பார்த்தீங்க அப்படின்னா எப்பவுமே இருக்கும். சரிங்களா? யாருமே இவங்களை டக்குன்னு வந்து பண்ணிட முடியாது. அதே மாதிரி இது குரூப் ஆஃப் கம்பெனிஸ். இவங்க வந்து கிட்டத்தட்ட $3 பில்லியன் குரூப் ஆஃப் கம்பெனிஸ். இவங்க பெரிய கம்பெனி. ஸோ அதனால வந்து பார்த்தீங்க அப்படின்னா அவங்களுக்கு அந்த ப்ராப்ளம் இருக்காது. ஓகேங்களா? நடத்துறதுக்கு உண்டான கெப்பாசிட்டி தாராளமாகவே இருக்கும். அப்படிங்கிறனால இந்த கம்பெனியை வந்து நான் என்னோட பர்சனல் ஒப்பீனியனாகவும் நான் இது பண்ணேன். இது மாதிரி ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு இன்வெஸ்டருக்கும் ஒவ்வொரு மாதிரி இருக்கும். இந்த இடத்துல தான் இன்வெஸ்டர் டிஃபர் ஆவாங்க. குவான்டிடேட்டிவ் அனலைசிஸில் வந்து ஆல்மோஸ்ட் எல்லாத்துக்கும் சேமாக தான் இருக்கும். சரிங்களா? ஒரு சில டைம் நான் என்ன பண்ணுவேன் அப்படின்னு கேட்டிங்கன்னா இந்த ரேஷியோஸ் எல்லாம் எதுவுமே இல்லாமல் கூட ஒரு ஸ்டாக்ஸை நான் பை பண்ணியிருக்கேன். ஓகேங்களா? ஏன்னு கேட்டிங்கன்னா அதோட பிஸ்னஸ் பாயிண்ட் ஆஃப் வியூவில் பார்த்தது நம்ம பை பண்ணது. ஏன்னா ஒரு கம்பெனி வளரும் போது இது எல்லா ரேஷியோவும் பர்ஃபெக்டாக இருக்குன்னுலாம் சொல்ல முடியாது. ஓகேங்களா? இது வந்து முன்ன பின்ன எல்லாமே இருக்கும். அதனால வந்து பார்த்தீங்கன்னா ஒரு வளர்ந்துட்டு வர்ற ஒரு கம்பெனியை நீங்கள் கண்டுபிடிக்கிறது அப்படின்னா அவங்களோட பிஸ்னஸ் அண்டு சேல்ஸை வச்சு நீங்கள் கண்டுபிடிக்கலாமே தவிர இது எல்லா ரேஷியோவும் பர்ஃபெக்டாக இருக்க முடியும் இருக்கணும் அப்படிங்கிறத நம்ம சொல்ல முடியாது. ஆனால் இப்போதைக்கு இந்த கான்செப்ட் ரேஷியோக்குள்ளே வரது வந்து பார்த்தீங்கன்னா ஒரு அதிகபட்ச ரிட்டர்ன் கொடுக்கக்கூடிய ஸ்டாக்ஸாக இருக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. அப்படிங்கிறதுனால நம்ம இதை எடுக்கிறோம். சரிங்களா? ஸோ இந்த குவான்டிடேட்டிவாக இப்போ நீங்கள் ஒரு 10 கம்பெனி 20 கம்பெனி 10 கம்பெனி வாங்குங்க. ஓகேங்களா? நீங்கள் என்ன பண்ணணும்னா ஒவ்வொரு கம்பெனியாக ஆட் பண்ணிக்கணும். சரிங்களா? உங்களோட ப்ரோக்கரேஜ் அக்கௌண்ட் எதில் இருக்கோ அந்த அக்கௌண்ட்டில் போயிட்டு ஒவ்வொரு கம்பெனியாக ஆட் பண்ணிக்கணும். 1 2 3 எந்தெந்த கம்பெனிலாம் அனலைஸ் பண்ணி உங்களுக்கு ஓகேன்னு தோணுதோ அந்த லிஸ்ட்டுக்குள்ளே வர்ற கம்பெனிஸு அது எல்லாமே பார்த்தீங்கன்னா 5 6 7ன்னு எல்லா கம்பெனியும் வந்து ஆட் பண்ணிக்கோங்க. அந்த வாட்ச் லிஸ்ட்டில் ஆட் பண்ணிவிட்டு என்ன பண்ணணும் அப்படின்னு கேட்டிங்கன்னா உங்களுக்கிட்ட வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 10,000 ரூபாய் இருக்குது. சரிங்களா? 10,000 ரூபாய் இருக்குது. சரிங்களா? 10,000 ரூபாய் இருக்குது அப்படின்னா இந்த 10,000 ரூபாய்க்கும் இந்த 10 கம்பெனிலையும் சரிங்களா இந்த 10 கம்பெனிலையும் டிவைட் பண்ணிங்கன்னா ஒரு கம்பெனிக்கு 1000 ரூபாய் அப்படின்னு சொல்லி டோட்டலாக இன்வெஸ்ட் பண்ணிடக்கூடாது. ஓகேங்களா? என்ன பண்ணணும்னா ஃபஸ்ட்டு வந்து ஒரு 2,000 ரூபாய் நீங்கள் எடுத்துக்கணும். 2,000 ரூபாய் நீங்கள் எடுத்துகிட்டு 2,000 ரூபாய் வந்து பார்த்தீங்கன்னா இந்த கம்பெனியோட ஸ்டாக் வந்து 150 ரூபா இருக்குது, இந்த கம்பெனியோட ஸ்டாக் வந்து 300 ரூபாய் இருக்குது, இந்த கம்பெனியோட ஸ்டாக் வந்து 80 ரூபா இருக்குது அப்படின்னா இது நீங்கள் என்ன பண்ணணும்னா இப்போ எக்ஸாம்பிள் வந்து இந்த கம்பெனியோட ஸ்டாக் வந்து ஒரு 2 ஸ்டாக் வாங்கலாம். சரிங்களா? 300 ரூபாய்க்கு பை பண்ணியிருப்பீங்க. சரிங்களா? 300 ரூபாய்க்கு தான் பை பண்ணணும். அவ்வளோதான் பண்ணணும் இன்றைக்கி. அதே மாதிரி பார்த்தீங்கன்னா இதை வந்து ஒரு ஸ்டாக் பை பண்ணலாம்.
சரிங்களா. இது வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 5 ஸ்டாக் பை பண்ணலாம். சரிங்களா. இந்த மாதிரி ரொம்ப கம்மியாக ஸ்டெப் பை ஸ்டெப்பாக தான் போகணும். ஸோ இது அதே மாதிரி பை பண்ணிவிட்டு இப்போது பார்த்தீங்க அப்படின்னா பை பண்ணதுக்கப்புறம் இது டோட்டலாக வந்து பார்த்தீங்கன்னா இப்போ மார்க்கெட் ப்ரைஸ் வந்து ஏறிட்டு இருக்கும் இறங்கிட்டு இருக்கும் இல்லையா. இப்போ 150 ரூபாங்கிறது 151 ரூபா அந்த மாதிரி போயிட்டு இருக்கும். சரிங்களா. இந்த ஸ்டாக் 300 ரூபாங்கிறது 301 ரூபா அந்த மாதிரி போயிட்டு இருக்கும். சரிங்களா. இந்த ஸ்டாக் 80 ரூபா அப்படிங்கிறது 78 ரூபா அந்த மாதிரி கம்மியாக இருக்கலாம். சரிங்களா. கம்மியாயிட்டு இருக்கலாம். இப்போ இந்த மாதிரி டோட்டலாக ஓவராலாக ப்ராஃபிட் போட்டிங்க அப்படின்னா ஒரு 30 ரூபா 40 ரூபா இந்த மாதிரி என்ன நம்பரில் வேணாலும் ப்ராஃபிட் இருக்கலாம். சரிங்களா. இல்லை வந்து பார்த்தீங்கன்னா 30 ரூபா மைனஸில் கூட இருக்கலாம். ஆனால் எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் ப்ராஃபிட்டில் தான் இருக்கும். ஏன்னா இவ்வளோ டைவர்சிஃபை பண்ணி இந்த கெப்பாசிட்டியில் போட்டுக்கனால ப்ராஃபிட்டில் தான் இருக்கும். ஒரு 100 ரூபா ப்ளஸில் இருக்குன்னு வச்சுக்கோங்க. இது ஓவராலாக எல்லாமே இங்கே வந்து ஒரு 50 ரூபா கெயின் ஆகிருக்கும், இங்கே ஒரு 20 ரூபா லாஸில் இருந்துட்டு இருக்கும். இப்போது இந்த ஸ்டாக் வந்து இப்படி மாறிட்டே தான் இருக்கும். இந்த டோட்டல் அமௌண்ட் அப்படிங்கிறது மாறிட்டே தான் இருக்கும். சரிங்களா. இப்போ நீங்கள் இன்வெஸ்ட் பண்ணது எவ்வளோ 2000 ரூபாய். இப்போ அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா திரும்ப என்ன பண்ணணும்னா இந்த ஸ்டாக் இன்னைக்குன்னு ஒரு பர்சன்டேஜ் இருக்குது. இப்போ 150 ரூபாங்கிறது இன்னைக்கு வாங்கியிருக்கீங்க. அப்போ இன்னைக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 2% வந்து இந்த ஸ்டாக் வந்து இன்க்ரீஸ் ஆயிருக்கு 150 ரூபாயிலிருந்து. ஆனால் இந்த ஸ்டாக்கை பார்த்தீங்க அப்படின்னா நீங்கள் வாங்கினதுக்கப்புறம் 301 ரூபா இன்க்ரீஸ் ஆயிருக்கு. சரிங்களா. ஆனால் அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 0.5% கம்மியாயிருக்கு. ஓகேங்களா. கம்மியாக இறங்குது அப்படின்னா திரும்ப என்ன பண்ணணும்னா இதில் ஒரு 2 ஸ்டாக் திரும்ப வாங்கணும். ஓகேங்களா. சிம்பிளாக சொல்லப்போனால் டோட்டலாக நீங்கள் எல்லா ஸ்டாக்ஸ்லேயும் ஒவ்வொன்று வாங்கி ஒரு 2000 ரூபாய்க்கு வாங்கி வச்சிடணும். சரிங்களா. மீதி வந்து ஒரு 8000 ரூபா உங்கள் கையில் இருக்கும். செகண்ட் வந்து பார்த்தீங்கன்னா பாசிட்டிவ்ல எல்லா ஸ்டாக்கும் ப்ராஃபிட்டில் இருக்குன்னு சொல்லணும். இப்போ 10ல் 8 ஸ்டாக் வந்து பார்த்தீங்கன்னா ப்ராஃபிட்டில் இருக்கும். 2 ஸ்டாக் வந்து கொஞ்சம் கம்மியாகும். திரும்ப நீங்கள் வாங்கினதுக்கு அப்புறமா ப்ரைஸ் கம்மியாகும். சரிங்களா. அது அடுத்த நாள் கூட ஆகலாம். சரிங்களா. அப்போ ஃபர்ஸ்ட் நாள் 2000 ரூபா போதும். ஓகேங்களா. இன்வெஸ்ட் பண்ணி விட்டுருங்க. அடுத்த நாள் ஓப்பன் பண்ணும்போது அடுத்த நாள் பார்த்தீங்கன்னா ஒரு 8 ஸ்டாக்குமே நீங்கள் வாங்கினதை விட அதிகமான ரேட்டில் தான் இருக்கும். பாசிட்டிவ்ல ப்ராஃபிட்டில் இருக்கும். சரிங்களா. மீதி ஒரு 2 ஸ்டாக் வந்து பார்த்தீங்கன்னா அதுவும் நேற்று ப்ராஃபிட்டில் இருந்துருது. ஆனால் இன்னைக்கு வந்து நீங்கள் வாங்கின விலையோட ஒரு ரூபா கம்மியாக இறங்கிருச்சு அப்படின்னா எகெயின் வந்து நீங்கள் பை பண்ணணும். சரிங்களா. எகெயின் வந்து 1 ரூபா 2 ரூபா கம்மியாக இருக்குது அப்படின்னா 1% 2% கம்மியாக இருக்குது அப்படின்னா நீங்கள் பை பண்ணலாம். இதே ஒரு 5% கம்மியாயிருச்சு அப்படின்னு கேட்டிங்கன்னா அந்த ஸ்டாக்கை நீங்கள் திரும்ப அனலைஸ் பண்ணணும். அந்த ஸ்டாக்கோட நியூஸ் ஏதாவது வந்திருக்கா, கம்பெனியோட பேட் நியூஸ் ஏதாவது வந்திருக்கா, ஏதாவது ப்ராப்ளம் பண்ணியிருக்காங்களா அப்படின்னு நீங்கள் பார்க்கணும். அப்படி பார்த்துருந்தீங்க அப்படின்னா அது வந்து ஏதோ ஒரு பேடு இதாக இருக்குது. அந்த பேட் சைன் வந்து பார்த்தீங்க அப்படின்னா அவங்க வந்து ஏதாவது ஒரு ஃப்ராடு பண்ணிட்டாங்க, இல்லை வந்து ஏதோ ஒரு ப்ராப்ளம் பண்ணிட்டாங்க, இல்லை குவார்ட்டர்லி நியூஸ் ரிசல்ட் அனௌன்ஸ் பண்ணி ப்ராஃபிட் கம்மியாக வந்துருச்சு அப்படின்னா அந்த இடத்துல நீங்கள் பார்த்துட்டு என்ன பண்ணலாம்னா அந்த ஸ்டாக்கை வந்து சேல் பண்ணிடணும். சரிங்களா. சேல் பண்ணிட்டு எது ப்ராஃபிட்டில் போயிட்டு இருக்கோ அதை மட்டும் ஹோல்டு பண்ணிடணும். இப்போது அதே மாதிரி ப்ராஃபிட் போயிட்டு இருக்கிற ஸ்டாக்ஸுக்கு அதுக்கு அடுத்த நாள் பார்த்தீங்க அப்படின்னா நீங்கள் வாங்கினா அதே ப்ராஃபிட் ஸ்டாக்ஸ் எல்லாமே ப்ராஃபிட்டில் தான் இருக்கும். ஆனால் அன்னைக்கு வந்து நேற்று இருந்த ப்ரைஸை விட ஒரு 2 ரூபாய் இறங்கியிருக்கும். சரிங்களா. ஸோ ஃபார் எக்ஸாம்பிள் உங்களுக்கு ஈஸியாக புரியணும் அப்படின்னா ஃபஸ்ட் டே, செகண்ட் டே, சரிங்களா, தேர்டு டே, ஃபோர்த் டே அப்படின்னு வச்சுக்கோங்க. இப்போ வந்து இன்னைக்கு வந்து ஒரு 100 ரூபா ஒரு ஸ்டாக்கை நீங்கள் பை பண்ணுறீங்க. 100 ரூபாய்க்கு 2 குவான்டிட்டி பை பண்ணியிருக்கீங்க. சரிங்களா. அடுத்த நாள் வந்து பார்த்தீங்க அப்படின்னா அது 101 ரூபா போயிடுச்சு. சரிங்களா. 101 ரூபா போயிடுச்சு. சரிங்களா. அதே 2 குவான்டிட்டி பையில் அப்படியே இருக்குது. சரிங்களா. ஹோல்டில் இருக்குது. சரிங்களா. அடுத்த நாள் வந்து பார்த்தீங்க அப்படின்னா 100 ரூபா அடுத்த நாள் வந்து 105 ரூபா போயிடுச்சுன்னு வச்சுக்கோங்க. 100 ரூபா இருந்து 105 ரூபா போயிடுச்சு. ஸோ உங்களுக்கு வந்து 2 குவான்டிட்டி பை பண்ணியிருக்கீங்க. அப்போது உங்களுக்கு வந்து 10 ரூபா ப்ராஃபிட் கிடச்சிருக்கும். 10 ரூபா ப்ளஸில் இருக்கும் ப்ராஃபிட். ஓகேங்களா. இப்போ அடுத்த நாள் பார்த்தீங்க அப்படின்னா 103 ரூபா வந்திருக்கும். சரிங்களா. 103 நேற்று 105 ரூபா ஏறி இருக்கு. ஆனால் இன்னைக்கு 103 ரூபா தானே 2 ரூபா கம்மியாக இருக்குது. ஓகேங்களா. அப்போ -2 அப்படிங்கிறது வந்து உங்களுக்கு தெரியும். அப்போது ஆனால் வந்து உங்களோட ப்ராஃபிட் என்ன இருக்கும் அப்படியே தான் இருக்கும். 10 ரூபாய்ங்கிறது எவ்வளோ இருக்கும், 3 ரூபா இன்க்ரீஸ் ஆகிருக்கிறதுனால 3 × 6 ரூபா இருக்கும். சரிங்களா. இங்கே வந்து 6 ரூபா ப்ராஃபிட்டில் இருக்கும். இப்போ 10 ரூபா இருந்தது, இன்னைக்கு வந்து 6 ரூபா ப்ராஃபிட்டில் இருக்கும். ஆனால் 2 ரூபா இறங்கியிருக்கு நேற்றை விட. அப்போ என்ன ஆகுனா திரும்பவும் நீங்கள் ஒரு 2 குவான்டிட்டி பை பண்ணணும். ஓகேங்களா. 2 குவான்டிட்டி பை பண்ணீங்க அப்படின்னா உங்களுக்கு வரும். இல்லை அப்படின்னாலும் அதுக்கு அடுத்த நாள் பார்த்தீங்கன்னா திடீர்னு பார்த்தீங்கன்னா 98 ரூபாய்க்கு போயிடுச்சு. சரிங்களா. அப்போ ஒரு 2% தான் வேல்யூ இறங்கியிருக்கு அப்படின்னா திரும்ப பை பண்ணணும். சரிங்களா. இப்படி வந்து பை பண்ணணும். இதில் 10 ஸ்டாக்கில் எந்த ஸ்டாக்கு இறங்குதோ அந்த ஸ்டாக்கை மட்டும் ஜஸ்ட் ஒரு எவ்வளோ இறங்கியிருக்கோ அது ஒரு 1% 2% தான் இறங்கியிருக்கணும். சரிங்களா. அவ்வளோ இறங்கி இருந்தான்னா அதை திரும்பவும் நீங்கள் என்ன பண்ணணும், பை பண்ணணும். அப்போ உங்களுக்கு ஆவரேஜ் ப்ரைஸ் வந்து குறைஞ்சிட்டே வரும். சரிங்களா. மீதி இருக்கிற ஸ்டாக்ஸை வந்து
நீங்கள் என்ன பண்ணணும் அப்படின்னா அப்படியே ஹோல்டு பண்ணிக்கணும். அப்போ பார்த்தீங்கன்னா ஒரு நாளைக்கு இன்னொரு நாளைக்கு வந்து ஒரு ஸ்டாக் நீங்கள் பை பண்ணுவீங்க, இன்னொரு நாளைக்கு இன்னொரு ஸ்டாக் இறங்கும், அதையும் நீங்கள் பை பண்ணுவீங்க. அந்த போர்ட்ஃபோலியோ வந்து இன்வெஸ்ட் பண்ணிகிட்டே போகணும். கொஞ்சம் கொஞ்சமாக ஸ்லோவாக இன்வெஸ்ட் பண்ணிகிட்டே இருக்கணும். சரிங்களா? அப்படி இன்வெஸ்ட் பண்ணிகிட்டே இருந்தீங்கன்னா தான் உங்களுக்கு வந்து அந்த இடத்துல வந்து பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு ஒரு போர்ட்ஃபோலியோ பில்ட் ஆகும். ஸோ இந்த மாதிரி தான் வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து இன்வெஸ்ட் பண்ணிகிட்டே வரணும் கொஞ்சம் கொஞ்சமாக. அப்படி இன்வெஸ்ட் பண்ணிகிட்டே வந்தீங்கன்னா ஆட்டோமேட்டிக்காகவே உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஒரு போர்ட்ஃபோலியோ வந்து பில்ட் ஆயிரும். ஓகேங்களா? இப்போ எக்ஸாம்பிள் வந்து இன்னைக்கு வரைக்கும் நீங்கள் வந்து ஒரு ₹1000 ₹2000 இன்வெஸ்ட் பண்ணியிருக்கீங்க அப்படின்னா நாளைக்கு பார்த்தீங்கன்னா அந்த ₹2000லேருந்து அதோட கெயின்டு ப்ராஃபிட் வேல்யூ வந்து பார்த்தீங்கன்னா ₹2200 ₹2300 இருக்கும். அப்போ எகெயின் வந்து நீங்கள் திரும்ப அடுத்த நாளும் ஒரு ₹2000 ₹3000 இப்படி இன்வெஸ்ட் பண்ணிகிட்டே வரும்போது ஒரு மாதத்துக்கு 5 to 10% வந்து ஆட்டோமேட்டிக்காக உங்களுக்கு வந்து அந்த ஸ்டாக்கோட பொசிஷனை பொறுத்து கெயின் ஆகிட்டே வரும். சரிங்களா? ஏன்னா நீங்களும் வந்து ஒட்டுக்கா இன்வெஸ்ட் பண்ணக்கூடாது. ஏன்னா ஒட்டுக்கா இன்வெஸ்ட் பண்ணிட்டீங்கன்னா என்ன ஆகும் அப்படின்னா அந்த ப்ரைசிங் பாயிண்ட் வந்து இப்போ நீங்கள் ₹100ங்கிறது ₹100 வாங்கிடுவீங்க. திரும்ப அது கீழே குறைஞ்சா திரும்ப நீங்கள் வாங்க முடியாது. அப்படி கீழே குறைஞ்சா வாங்கினீங்கன்னா இன்னும் ஆவரேஜ் ப்ரைஸ் வந்து பில்ட் ஆகிட்டே வரும். சரிங்களா? இப்போ வந்து இன்னும் கம்மியான ப்ரைஸ்க்கு நீங்கள் வாங்குற அந்த ஸ்டாக்கோட ஓவரால் பொசிஷன் வந்து பையிங் ப்ரைஸ் வந்து ஆவரேஜ் ப்ரைஸ் வந்து எல்லாத்தையும் கூட்டி எல்லாத்தையும் டிவைட் பண்ணிங்கன்னா ₹100 அப்படின்னு வந்துச்சு அப்படின்னா அதுக்கடுத்து அந்த ₹100 கம்மியாக வரும்போது நீங்கள் வாங்கணும். அப்படி வாங்கினீங்கன்னா தான் உங்களுக்கு வந்து அடுத்து வந்து அந்த ₹100 வந்தாலே உங்களுக்கு இன்னும் ₹1 ப்ராஃபிட் ஆட்டோமேட்டிக்காகவே வந்துடும். சரிங்களா? ஸோ இதுதான் வந்து இந்த நம்மளோட இந்த இந்த 100 to 200% இந்த ஸ்டாக்ஸை பொறுத்த வரைக்கும் மூவ் ஆகும். சரிங்களா? நீங்கள் இந்த ஸ்டாக்கோட CAGRன்னு சொல்லுவாங்க, அதை பார்த்தீங்கன்னாலும் தெரியும். அந்த ஸ்டாக் வந்து மேக்ஸிமம் வந்து பார்த்தீங்கன்னா 30-40% வருஷத்துக்கு இன்க்ரீஸ் ஆகிருக்கும். ஸோ அதை பொறுத்து நம்ம பேஸ் பண்ணி போடுறதுனால நாளைக்கு வந்து நீங்கள் 1 இயரில் 1 lakh இன்வெஸ்ட் பண்ணியிருந்தீங்கன்னா அது 2 lakhs 3 lakhs ஆகிருக்கும். சரிங்களா? இந்த கான்செப்டோட அடிப்படையில் தான் நம்ம வந்து இதை இன்வெஸ்ட் பண்ணுறோம். ஸோ இதை வந்து நீங்கள் வந்து என்ன பண்ணணும்னா ஃபஸ்ட்டு வந்து பேப்பர் ட்ரேடிங் வந்து ஒரு பேப்பரில் எழுதி வச்சு நீங்கள் வந்து இவ்வளோ இன்வெஸ்ட் பண்ணுறோம் அப்படின்னு சொல்லி ப்ரைஸை நோட் பண்ணி வச்சுட்டு அதுக்கப்புறமா அது கரெக்டாக வந்தது நீங்கள் கரெக்டாக ஸ்டாக்ஸை செலக்ட் பண்ணுறீங்க அப்படின்னா அதுக்கப்புறமா தான் நீங்கள் இன்வெஸ்ட் பண்ணணும். சரிங்களா? இப்போது இதுதான் வந்து மேட்ரு. ஸோ இந்த மாதிரி நீங்கள் பண்ணணும். அந்த மாதிரி நீங்கள் வந்து பண்ணும்போது தான் உங்களுக்கு வந்து அந்த ப்ராஃபிட் வந்து ரிஸ்க் இல்லாமல் உங்களுக்கு வந்து ஸ்டெப் பை ஸ்டெப்பாக கிடச்சிட்டு இருக்கும். இது வந்து இன்வெஸ்டிங்கிறதுனால கீழே போட வாங்குறோம். ஆனால் ட்ரேடிங்கில் வந்து நீங்கள் வாங்கின ப்ரைஸுக்கு கீழே போயிடுச்சுன்னா நீங்கள் வாங்க மாட்டீங்க. ஓகேங்களா? இன்வெஸ்டிங்கில் தான் வந்து ப்ரைஸ் கீழே போக வாங்குவோம். ட்ரேடிங்கில் நம்ம வாங்க மாட்டோம். ஸோ இந்த கான்செப்ட் வந்து நீங்கள் பேப்பரில் ஒர்க் அவுட் பண்ணி பார்த்துட்டு அதுக்கப்புறமா நீங்கள் வந்து ரியல் மணி நீங்கள் இன்வெஸ்ட் பண்ணலாம். ஸோ நம்ம நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம்.